மீண்டுமாக இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற முதலாவது செய்தியின் பாகத்தை நேற்று கேட்டோம். இன்று இரண்டாவது பாகத்தை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி இன்றைய வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து அவருடைய வார்த்தை கடன் செல்வோமாக. இன்று பிள்ளைகள் இந்த பாடலை பாடுவார்கள்.
பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்களை வாசிக்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். வாசிக்கப்பட்ட அந்த வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வயிற்றிருந்த கால வேளையிலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்திலே பாடின பாடல்களை ஆசீர்வதித்தீர், ஆராதனைகளை ஆசீர்வதித்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே அப்பா, வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். வசனங்களில் மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்தித்தார். நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்ற கிரேக்கர்களைப் போல நாங்களும் கூட உம்மையே பார்க்க விரும்புகிறோம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருக்கென்று நம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணியில் திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் நம்முடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். சகல துதிக்க நம்மை யாவற்றுமுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரும் நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். அல்லேலூயா. We want to see Jesus. முதலாவது பாகத்தை நேற்று உபவாச ஆராதனையில் தியானித்தோம். இன்று இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். செய்தியிலிருந்து சில காரியங்களை நாம் சொல்லுவோம். செய்தி ஆதாரம் இல்லாமல் நான் எதையுமே பேசுவதில்லை. ஆனால் அநேகர் அப்படி இருந்தும் கூட குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. ஆனால் நாம் செய்தியை விசுவாசிக்கிறோம்.
நமது முன்னிலையில் திரை நீக்கப்பட்டுள்ள வல்லமை உள்ள தேவன். இந்த தலைப்பை பார்க்கணும். எப்பொழுதுமே தலைப்பு முக்கியம். நமது முன்னிலையில் திரை மறைக்கப்பட்டுள்ள வல்லமுள்ள தேவன் எழுதியிருக்கிறதா, திரை நீக்கப்பட்டுள்ள வல்லமுள்ள தேவன்? திரை மறைக்கப்பட்ட வல்லமுள்ள தேவனாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்தார். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் திரை நீக்கப்பட்ட வல்லமையுள்ள தேவனாக வெளிப்படுத்தினார். எப்பொழுதுமே தலைப்பை நல்லா தியானிச்ச பிறகுதான் உள்ள போகணும். நீங்க நல்ல செய்தியை தியானிக்கக்கூடியவங்களாம் தான் தலைப்பு ஒரு தலைப்பு கிடைச்சாச்சுன்னா நாங்கள் செய்தியை ரெடி பண்ணிடுவோம். முழு புஸ்தகத்தையும் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் தீர்க்கதரிசி செய்தியை நாம் வலுவாது பிரசங்கிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்தியை முழுவதுமாக ஆராய்ந்து அதிலிருந்த பாகத்தை நாம் என்ன செய்கிறோம், PDF ஆக எடுத்து நாம் திரையிலே அதை காண்பிக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆகையால் நமது முன்னிலையில் திரை நீக்கப்பட்டுள்ள அப்படின்னா, அப்போ ஒரு காலத்தில் திரை மறைக்கப்பட்டுள்ள தேவனாக இருந்தார். ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. தேவனை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த தேவன் மேக ஸ்தம்பத்திலே தன்னை மறைத்து கொண்டார். அக்னி ஸ்தம்பத்திலே தன்னை மறைத்து கொண்டார். ஆமென். காணக்கூடாத ஒளியில் தன்னை மறைத்து கொண்டார். யாருமே பார்க்க முடியல. ஆனால் தேவன் அந்த மேகஸ்தம்பத்துக்குள் இருக்கிறார் என்பதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்கள் புரிந்து கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். அக்னி ஸ்தம்பத்துக்குள் தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனால்தான் அப்போஸ்தலனாக பவுல் தமஸ்குக்கு போகும் வழியிலே அக்கினியில் இருந்து இயேசு பேசுகிறாய், சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய், கர்த்தாவே நீர் யார்? பாருங்க, அவன் கேள்வியை பாருங்க. தமிழில் ஆண்டவரேன்னு இருக்கும், ஆங்கிலத்தில் கர்த்தாவே என்று இருக்கும். அல்லேலூயா. கர்த்தாவே நீர் யார்? ஏன்னா அக்னி ஸ்தம்பம் யாரு? கர்த்தர் தாமே. அக்னி ஸ்தம்பம் யாருங்க? கர்த்தர் தாமே. அந்த அக்னி ஸ்தம்பத்தை பார்த்த உடனே பவுல் புரிஞ்சு விட்டாரு, தேவன் அல்லவா அங்க இருக்கிறார், தேவன் அல்லவா பேசுறார். அவர் நான் இயேசு என்று சொன்ன உடனே பொத்தென்று கீழே விழுந்து விட்டார். ஓ, இந்த யெகோவா தேவன் தான் இந்த அக்கினியில் இருந்து பேசக்கூடிய கர்த்தராக இயேசுவா? அதுதான் அவருக்கு கிடைத்த வெளிப்பாடு. தாமதமின்றி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார். ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னா அவ்வளவுதான், உங்களால் அமர்ந்து இருக்க முடியாது. யாருக்காவது போய் சொல்லி ஆகணும். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் அவிசுவாசிகளுக்கு தம்மை திரையிட்டு மறைத்து கொண்டதாக நாம் காண்கிறோம். தேவன் வினோதமான வழியில் ஜனங்களுடன் தொடர்பு கொண்டு வந்துள்ளார். அவர் தம்மை அவிசுவாசிகளுக்கு மறைத்து கொண்டு விசுவாசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் அவ்விதம் செய்கிறார். இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் இயேசு பிதாவுக்கு நன்றி தெரிவித்தார். தேவன் தமது சுபாவத்தை எக்காலத்திலும் மாற்றிக்கொள்வதில்லை. அவர் எதை மாற்றிக்கொள்ள மாட்டார்? தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தம்முடைய சுபாவத்தை மாற்ற மாட்டார். அவர் சிருஷ்டிகர் என்றால் என்றைக்கும் சிருஷ்டிகர். அவர் சுகமளிப்பவர் என்றால் என்றைக்கும் அவர் சுகமளிப்பவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வதே இல்லை, தன் சுபாவத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. ஆனால் மனிதன் தன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான்.
கவனிக்கிறீங்களா? மனிதன் தன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டே இருப்பான். நேற்று வேறு மாதிரியா இருப்பான். இன்றைக்கு 1 கோடி ரூபாய் லாட்டரியில் விழுந்துட்டுனா முழுவதும் மாறி விடுவான். லாட்டரியில் விட வேண்டாம், கொஞ்சம் வசதி வாழ்க்கை வந்துட்டுனாலே நம்ம மாறிடுவோம். நேற்று இருந்த தாழ்மை இல்லை, நேற்று இருந்த தேவனை நேசிக்கிற தன்மை இல்லை. செழிப்பு வரும்போது மாறிவிடுகிறார்கள் என்று தீர்க்கதரிசியை சொல்லுகிறார். எவ்வளவு செழிப்பு வந்தாலும் நீ கிறிஸ்தவனாக தாழ்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் நீ தேவனை சுமக்கின்ற ஒரு கழுதையாக இருப்பாய். அல்லேலூயா. உலகத்தின் செல்வங்கள் உன்னை மாற்றாது, ஒரு கிறிஸ்தவனை மாற்றாது, பணம் உன்னை மாற்றாது, செழிப்பு உன்னை மாற்றாது. என்னதான் வந்தாலும் தாழ்மையாகவே நீ ஜீவித்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. ஆகையால் தேவன் தமது சுபாவத்தை எக்காலத்திலும் மாற்றிக்கொள்வதில்லை. அவர் தம்முடைய செயல்பாட்டை அதே விதமாகவே எப்பொழுதும் செய்கின்றார். மல்கியா 3:6 அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று கூறியுள்ளதை காண்கிறோம். எனவே அதே கொள்கையின் அடிப்படையில் அவர் எப்பொழுதும் கிரியை செய்து வருகிறார். பழைய ஏற்பாட்டின் யெகோவாவே புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து என்று நாம் காண்கிறோம். நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது, பவுலுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது, அப்போஸ்தலர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஸ்தாபன போதகர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் யெகோவா தேவன், புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று எந்த ஸ்தாபனம் கூறுவதில்லை. வெளிப்பாடு இல்லாத ஜனங்கள். ஆனால் தேவனோ தம்முடைய மணவாட்டிக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். இங்கு டாக்டர் ஸ்கோஃபீல்டு என்பவர் உருவத்தை மாற்றிக்கொள்ளுதல் என்று கூறுகிறார். பாருங்கள், தேவன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொள்வாராம். ஆமென். நல்லா கவனிக்கணும். எனக்கு விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஹாஃப்மேன் படத்தை பற்றி திருநெல்வேலி பாஸ்டர் என்ன கூறினார்னு நேற்று கூட நான் பார்த்தேன். அதுக்கு விளக்கம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. என்ன விளக்கம் கொடுத்தாலும் சரி, வார்த்தைக்கு முரணாக இருக்குமானால் அது தவறானது. ஏன்னா தேவன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். தன்னுடைய சுபாவத்தை அல்ல, தன்னுடைய தன்மையை அல்ல. புரிகிறதா? ஆமென். அவர் மாற்றிக்கொள்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் அந்த தீர்க்கத்தை செய்தியிலிருந்து எடுத்து சொல்ல போகிறேன். ஏன்னா இன்னைக்கு ஹாஃப்மேன் படத்தை போல தான் இயேசு வருவாராம், ஹாஃப்மேன் படத்தை போல தான் இப்பொழுது இருக்கிறாராம். நமக்கு ஹாஃப்மேன் படத்தை போல தரிசனமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வேறு விதமாக தரிசனமாக முடியும். தன்னுடைய முகரூபத்தை அவர் மாற்றிக்கொள்வார், தன்னுடைய உருவத்தை அவர் மாற்றிக்கொள்வார். அல்லேலூயா. கவனிங்க. ஆனால் அவருடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வதில்லை. நம்ம நேற்று தியானித்தோம். நாம் தேவனை, இந்த கிரேக்கர்கள், நாம் பின்னால் போகலாம். கிரேக்க மொழியில் என்ஆர்பி என்னும் சொல் காணக்கூடாதது காணக்கூடியதானது, காணக்கூடாதது காணக்கூடியதானது என்று பொருள்படும். காணக்கூடாதது அது இருக்கிறது என்று நமக்கு தெரியும். தேவன் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று தெரியும். அவரை பார்த்தது இல்லை, ஆனால் அவர் ஜீவிக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். ஆனால் அதை நாம் காண முடியாது, ஆயினும் அது இருக்கிறது என்று நமக்கு தெரியும். அவர் தமது உருவத்தை மாற்றிக்கொண்டார் என்னும்போது அவர் இயற்கைக்கு மேம்பட்ட நிலையிலிருந்து இயற்கையின் நிலைக்கு மாறினார் என்று அர்த்தம். அவர் தமது முகமூடியை மாற்றிக்கொண்டார். எப்பொழுதுமே ஆஃபன் படத்தை போலவே இருப்பாரா? செய்தியை கவனிங்கள். அவர் தமது முகமூடியை என்ன செய்கிறார்? மாற்றிக்கொண்டார். அது ஒரு நாடகத்தை போன்றது. அவர் அதில் நடித்தார்.
ஒரு காலத்தில் ஒரு சினிமா பாட்டு எழுதுனான். இந்த காலத்து சினிமா பாடெல்லாம் குப்பைக்கு போயிட வேண்டியதான், 1-2 தவிர. அந்த காலத்தில் எதுவும் கருத்துள்ளதாக இருக்கும். உலகம் என்னும் நாடக மேடையிலே நானும் ஒரு நடிகனடா. கேட்டிருக்கீங்களா? ஏன்னா சினிமா பைத்தியமாக இருந்தானே நான் யாராக இருந்தேன்? சினிமா பைத்தியம். வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரும்போது தியேட்டர் பக்கத்தில் ஓடி வருவேன், நேராக உள்ளே நுழைஞ்சிருவேன். சினிமா பைத்தியம், சிகரெட்டு பைத்தியம், மதுபான பைத்தியம். வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் மதுபான கடைக்குள்ளே போயிடுவேன். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பைத்தியமாக இருந்தேன். நேற்று ஒரு செய்தியில் படித்தேன். தீர்க்கதரிசி பிரணாம் ஒரு மனிதன் ரோட்டில் போனாராம். எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம், வேடிக்கையாக பார்த்தாங்களாம், சில பேர் சிரிப்பாக இருந்தாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா, எங்கே பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் எப்படி தான் கண்டுபிடிக்கிறாருன்னு என்னால். கர்த்தருடைய கண்கள் இங்கே உலாவிக்கிட்டு இருக்கும். அவருக்கு தப்ப முடியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அவருக்கு தப்ப முடியாது. ஒளிப்பிடத்தில் மறைவிடத்தில் செய்கிற காரியத்தையும் ஒளிப்பிடத்துக்கு கொண்டு வரும். கவனிங்க. எல்லா ஜனங்களும் அங்கே பார்த்தாங்களாம். தீர்க்கதரிசியும் பார்த்தார். எல்லாரும் பார்க்குறாங்களே, என்னதான்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு தெரியும். ஒருத்தர் நீங்கள் ரோட்டில் போய் நின்று வானத்தை அண்ணத்தை பாருங்க. ஒட்டுமொத்த சபையும் முதல்ல பார்க்கும், அப்புறம் வர்றோம் போகிறவங்களாம் வானத்தை பார்க்கான். என்னதுப்பா? ஒன்றும் இல்லைப்பா. ஒன்றுமே இல்லை, சும்மா வானத்தை பார்த்தா எல்லாரும் பார்ப்பான். ஆனால் என்னன்னு கேட்டா, சும்மா நான் பார்த்தேன் அவ்வளோதான். அதே போல் ஒருத்தர் வேடிக்கை பார்த்தா அவ்வளோ பேர் வேடிக்கை பார்ப்பான். அது மனிதனுடைய இயல்பு. பிரம்மப்பு வேடிக்கை பார்க்குறாரு பாருங்க. எல்லாரும் பார்த்து சிரிக்கிறாங்க. இது என்னன்னு புரியல. ஏன்னா ஒருத்தன் கழுத்தில் என்ன பண்ணியிருக்கான், ஒரு போர்டை மாட்டிட்டு போயிருக்கான். முன்னால் ஒரு வீடு, பின்னால் ஒரு போர்டை மாட்டிட்டு ரோட்டில் போகிறான். எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. இவர் நம்மளும் அதை என்னதான்னு பார்க்கலான்னு போய் பார்க்குறாரு. முன்பாகத்தில் ஒரு அட்டை தொங்க விட்டுருக்கான் கழுத்தில். அவன் ஒரு கிறிஸ்தவன். நான் கிறிஸ்துவுக்கு முட்டாள் அப்படின்னு எழுதியிருந்துதான். நான் கிறிஸ்துவுக்கு முட்டாள்னு எழுதியிருந்துதான். அப்புறம் முன்ன பார்த்தவங்கெல்லாம் பின்னால் பார்த்தோன்னா இவரும் பின்னால் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தான். நீ யாருடைய முட்டாள் அப்படின்னு எழுதியிருந்துதான். நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நான் கிறிஸ்துவுக்கு முட்டாள். நீ யாருடைய முட்டாள்? நீ யாருக்கு பைத்தியம்? சிகரெட்டு பைத்தியமா, சினிமா பைத்தியமா, அது என்னது ஒரு கடை உண்ட நல்ல சொல்லுங்க, டாஸ்மாக் கடைக்கு பைத்தியமா? நீங்கள்லாம் பைத்தியமா? ஜனங்களெல்லாம் டாஸ்மாக் கடைக்கு பைத்தியமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கு. ஆமென். இந்த தமிழ்நாடு முழுவதும் மதுபான பைத்தியமா இருந்தா அரசுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? ஆமென். கிடைக்க விடாம பண்றதுதானே நம்முட வேலை. அல்லேலூயா, ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, ஒரு நாடகம் அந்த அங்கே எழுதியிருக்கு. பின்னால் எழுதியிருக்க நீ யாருடைய முட்டாள்? நீங்கள் யாருக்காவது ஒரு முட்டாளாக இருக்கணும். சரிதானா? நான் முட்டாளே இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போல் கிரேக்க நாடகங்களில் ஒரே நடிகன் அநேக கதாபாத்திரங்களின் பாகத்தை ஏற்று நடிப்பது வழக்கம். நடிகன் ஒருவன் தான், ஆனால் அநேக கதாபாத்திரங்கள் அவனுக்கு இருக்கு. அவன் ஒவ்வொரு முறையும் தன் முகமூடியை மாற்றிக்கொள்வான். சரிதானா இல்லையா? சில சினிமா படங்களில் பார்த்துருக்கீங்களா? சில பிரபலமான நடிகர்கள் என்ன செய்வாங்க, தாத்தா வேடத்துலேயும் அவர் தான் நடிப்பார், மக வேடத்துலேயும் அவர் தான் நடிப்பார், பேர வேடத்துலேயும் அவர் தான் நடிப்பார். ஒரே நபர் 3 இடத்துலையும் நடிப்பார். அல்லேலூயா. தசாவதாரம்னு ஒரு படம் வந்ததுதான். விளம்பரம் போடுவான், அதனால் பாஸ்டர் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. 10 வேடம். ஒரு நடிகனுக்கு எத்தனை பேரா? 10 வேடம் அணிந்திருப்பானா. அதே போல அவன் தன்னுடைய முகமூடி என்ன செய்கிறான், மாற்றிக்கொள்கிறான். எதற்கு தீர்க்கதரிசி அதை குறிப்பிடுகிறார் என்றால், தேவன் தம்முடைய முகமூடியை மாற்றிக்கொள்கிறார். ஆமென். அவரும் தம்முடைய முகமூடியை மாற்றிக்கொள்கிறாராம். அல்லேலூயா.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்கள் அருமையான பிள்ளைகளே, என் மகள் அவளுடைய உயர்நிலை பள்ளியில் அவர்கள் ஒரு நாடகத்தை நடத்தினர். அதில் எனக்கு தெரிந்த ஒரு பையன் 4 பாத்திரங்களில் நடித்தான். ஒவ்வொரு முறையும் அவன் நாடக மேடைக்கு பின்னால் சென்று மற்ற பாத்திரத்துக்குரிய முகமுடியை அணிந்து கொண்டு வந்தான். பார்த்தீங்களா, ஒரே நபர், ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் மாறவில்லை, அவனுடைய தன்மை மாறவில்லை, அவனுடைய சுபாவம் மாறவில்லை, ஆனால் தன் முகமூடியை மாற்றிக்கொள்கிறான். ஓ, தேவனும் அப்படித்தான் செய்கிறாராம். அல்லேலூயா. பாருங்கள், மேசியா எவ்வாறு இருப்பார் என்று பழைய ஏற்பாட்டில் உரைக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை இயேசுவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு யார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக அறிந்து கொள்வீர்கள். அப்படியானால் இயேசுவை நாம் அறிந்து கொள்வதற்குரிய ஒரு வழி என்ன? எப்படி அறிந்து கொள்றது? இயேசுவை நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க? இப்போ நம்ம சர்ச் சேரில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்காருங்க, செய்திக்கு ஆராதனைக்கு வந்திருக்கார். ஒருவேளை அவர் இயேசுவாக இருக்கலாம்ல, இருக்க வாய்ப்பு இருக்கா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? யாரோ புதுசாக அன்றைக்கி சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, அவ்வளோதான். ப்ரைஸ் லாட் கூட கொடுக்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம சர்ச்சு வழக்கம் அதுதானே. புதுசாக வந்தவங்கள வரவேற்கணும்னு பைபிள் சொல்லுது, இல்லையா? அது இன்னும் நம்ம முன்னேறல. யாரோ வந்திருக்காங்க. உண்மையாவது இயேசுவாக இருந்தால் என்ன செய்ய போறீங்க? எப்படி கண்டுபிடிக்கிறது? நேற்று செய்தியை கேட்டீங்களா? எப்படி கண்டுபிடிங்க? அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கிரியைகளை வைத்துத்தான் கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? முகரூபத்தை வைத்தல்ல, அல்லேலூயா. முகரூபத்தை வைத்து கண்டுபிடிக்கிறது இல்லைங்க. தேவனுடைய கிரியைகள் எப்படி இருக்குமோ அதே கிரியைகள் இயேசுவில் இருந்தன. நீங்கள் என்னை நம்பாட்டாலும் பரவாயில்ல, என் கிரியைகளையாவது நம்புங்கள். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாது இருந்தால், பார்த்தீங்களா, என்னை நம்ப வேண்டாம். யாருடைய கிரியை இருந்தது? பிதாவுடைய கிரியை இயேசுக்குள்ள இருந்தது. அதை வைத்துத்தான் இது இயேசு என்று நாம் கண்டுபிடிக்க முடியும், முகரூபத்தை அல்ல. ஆமென். புரிகிறதா பிரியமானவர்களே? முகரூபத்தை வைத்து கண்டுபிடி. ஏன்னா முகமுடைய தேவன் மாற்றிக்கொள்கிறார். அந்த கிரியை அங்கே இருக்கிறதா என்று பாருங்கள். ஓ, தேவனுடைய கிரியைகள் எங்கே இருக்கிறதா என்று பாருங்கள். ஆமென். ஆகையால் இயேசுவின் வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு யார் என்பதை நீங்கள் திட்டவட்டமாக அறிந்து கொள்வீர்கள். அதுபோலத்தான் இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய செயல்பாடுகளும் கிரியைகளும் நமக்குள் இருக்குமானால், நாம் அதை வெளிப்படுத்துவோமானால் இயேசு நமக்குள் இருக்கிறார் என்று அர்த்தம். அந்நிய பாஷை பேசுவதல்ல, தீர்க்க தரிசனம் உரைப்பதல்ல, ஆவியிலே நடனம் ஆடுறதல்ல, உருள்கிறதுனால் அல்ல, ஓடுகிறதுனால் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் நமக்குள் வெளிப்பட வேண்டும். என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். ஓ, அது உங்களுக்குள் இருந்து வெளிப்படும் போது இயேசு உங்களுக்குள் இருக்கிறார். கிரியைகளை வைத்துத்தான் இயேசு நமக்குள் இருக்கிறார் என்பதை கண்டுபிடிக்க முடியும். வெளிப்புறமான அந்த காரியங்கள் அல்ல. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க. ஆகையால் இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன். அவர் உருவத்தை மாற்றிக்கொண்டவர். அவர் இயற்கைக்கு மேம்பட்ட நிலையிலிருந்து மனிதன் என்னும் இயற்கை நிலைக்கு தம்மை மாற்றிக்கொண்டார். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தம்மை தாமே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வசனம் பாராமல் தெரிலன்னா உங்களுக்கு கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. பைபிளை பார்த்து படிக்கிறீங்களா? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபப்படுத்தி மனுஷ சாயலானா. அவர் தம்மை தாழ்த்தினபடியினால் தேவன் அவர் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்த்தினார். பிலிப்பியர் 2 6 முதல் 11 வசனங்களை நம்ம வாசித்தோம். இதெல்லாம் மனப்பாடமாக தெரியணும். அல்லேலூயா. பாருங்கள்,
அவர் இயற்கைக்கு மேம்பட்ட நிலையிலிருந்து மனிதன் என்ன இயற்கை நிலைக்கு தம்மை மாற்றிக்கொண்டார். ஆனாலும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆமென். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவர் மனிதன் என்னும் மாம்ச திரையினால் திரை மறைக்கப்பட்டிருந்தார். பழைய ஏற்பாட்டை கவனிங்கள். அக்காலத்தில் இருந்த யூதர்களும் ஜெப ஆலயங்களில் இருந்த ரபிக்களும் பாரம்பரியத்திற்கு பதிலாக வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்களை கவனித்திருப்பார்கள். ஆனால் இயேசு யார் என்பதை அடையாளம் கண்டு கொண்டிருப்பார்கள். எதை பார்த்துருக்கணும்? தீர்க்க தரிசனங்களை எல்லாம் பார்க்கணும். தேவன் என்ன விதமான கிரியைகளை செய்வார் என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் சாதாரண மனிதனை போன்ற இருந்த அந்த இயேசு மேசியா என்று அடையாளம் கண்டிருப்பார்கள். முகரூபத்தை வைத்து பார்க்க முடியாது, கிரியைகளை வைத்துத்தான் நாம் பார்க்க முடியும். அதனால்தான் கிரேக்கர்கள் இயேசுவை கண்களினால் பார்த்தார்கள், நாமோ நம்முடைய இருதயத்திலிருந்து அவரை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய கிரியைகள் அவருக்குள் இருந்தன. அல்லேலூயா. பாருங்கள், அப்படியே அவர்கள் கண்டிருப்பார்களானால் அவரை பெயல் சூபல் என்று அழைத்திருக்க மாட்டார்கள், பிசாசுக்கு தலைவன் என்று அழைத்திருக்க மாட்டார்கள், அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவை யாவும் நாடகத்தில் நடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. இது நாடகத்தின் ஒரு பாகம். அவர்கள் இவ்விஷயத்தில் குருடாக்கப்பட்டிருந்தனர். ஆமென். கண்டுபிடிக்க முடியல. சாதாரண ஒரு மனிதனை போல இருந்தார். நம்மை போலவே அடிமையின் ரூபம் எடுத்த மனுஷ சாயலாக இருந்தார். அவர் ஒரு மனிதனாக இருந்தார், ஆனால் தேவனாக இருந்தார். அல்லேலூயா. கவனிங்க, செய்தியை கேளுங்க. செய்தி தான், வார்த்தை தான் நம்மளை மறுரூபப்படுத்தி கொண்டு போகும். வந்து தூங்கிட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. அவர் தமது தன்மையை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதில்லை. இதை செய்ய மாட்டாருங்க. தம்முடைய தன்மையை, தம்முடைய குணாதிசயத்தை மாற்றவே மாட்டார். ஏனில் அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 உரைக்கின்றது. நம்மை பாவத்தினின்று மீட்டெடுக்க அவர் மரிக்க வேண்டும் என கருதி தேவன் மாம்சமானார். அதனால் தான் அவர் தம்மை மனித உருவிற்கு மாற்றிக்கொண்டார். பார்த்தீங்களா? தேவன் எப்படி மாற்றிக்கொண்டாரா? மனித உருவிற்கு. பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். என்னன்னே புரியல எனக்கு. யாராச்சும் சத்தமா ஒழுங்கா சொன்னீங்க. இந்த கூட்டத்தோட கும்பாளான்னு சொல்லுவாங்கல்ல, என்ன சொன்னீங்க? பிள்ளைகளாகிய நாம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க தேவனும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். He is a man, but he is God. அவர் மனிதன், அவர் தேவனாக இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு நல்ல மாமனிதன். அதனால தான் அரசாங்கத்தில் காந்தியடிகள், விவேகானந்தர் எல்லாத்தையும் வைக்கும்போது இயேசு போட்டவங்க இருக்கும். இயேசு மோசமானவர் யாரும் சொல்லலை. கிறிஸ்தவன் தான் மோசமானவன்னு சொல்லுவாங்க. ஆமென். இயேசு மோசமானவன்னு சொல்ல மாட்டாங்க. காந்தியடிகள் ஒரு முறை சொன்னாராம், ஐ லைக் கிறிஸ்டியானிட்டி பட் ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவத்தை நான் விரும்புகிறேன், ஆனால் யாரை விரும்ப மாட்டேன்? இந்த கிறிஸ்தவர். நாம் செய்வி நோய்க்க கூட தயங்க மாட்டான் கிறிஸ்தவன். அவன் கோயில் கூடையில் அடிப்படி போட்டு வெட்டுவான், இவன் திருவிழாவில் வெட்டுவான். என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. அதனால தான் கிறிஸ்தவனை பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்குப்பாங்க. ஆமென். ஆனால் கிறிஸ்தவம் உன்னதமானதுன்னு சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் அவருடைய பாறைக்கு போனோம், அங்கே தியானம் பண்ணிட்டு வந்தோம். அல்லேலூயா. அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கார், இயேசுவை சாதாரண மனிதன் என்று சொல்லக்கூடாது, அவர் உண்மையாகவே தெய்வத்துக்கு சமானம் அப்படின்னு சொன்னாராம். தெய்வம் தான் சொன்னாராம். ஏன்னா இயேசு தெய்வமாகவே இருந்தார், தெய்வமாகவே வாழ்ந்தார். ஒரு தேவனுக்குரிய தன்மைகள் இருந்தன, குணாதிசயங்கள் இருந்தன. ஆனால் அது கிறிஸ்தவனுக்கு இல்லை.
இவன் 100 வருஷம் கிறிஸ்தவனாக இருந்தாலும் மாற்றம் இல்லாமல் நாம் காணப்படுகிறோமே. அதனால தான் காந்தியடிகள் கிறிஸ்தவர்களை வெறுத்தாருங்க. புரியுதா? வெறுக்க அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாதே. ஆகையால் தேவன் மாம்சமானார். அதனால் தான் அவர் தம்மை மனித உருவுக்கும் மாற்றிக்கொண்டார். நீங்கள் வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 வசனம். 1 தீமோத்தேயு 2:5-6. சீக்கிரமா. ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவனும் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனமாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி. தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய, பார்த்தீங்களா? இயேசு யாருங்க? மனிதன். அழகா எழுதியிருக்காங்க. தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அவர் மனுஷன்தான், ஆனால் தேவன் அவருக்குள் ஜீவித்து கொண்டிருந்தார். தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கவனிங்க, ஓடுங்க சீக்கிரம் டக்குன்னு பாருங்க. அடுத்ததாக அவருடைய வார்த்தையை நிரூபித்தல் என்ற செய்தியிலே கொஞ்சம் பாயிண்ட். திரும்ப நம்ம அங்கே போயிடும். நமது முன்னையில் திரையை வைக்கப்பட்டுள்ள வல்லமையில் அங்கே போயிடுவோம். இப்போ அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று நாம் கூறுகிறோம். நான் கூறவில்லை, இங்குள்ள வார்த்தை உரைக்கிறது. அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்றனர். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இவை கடைசி நாளில் சம்பவிக்கும் என்றும் அதே மனுஷகுமாரன் வெளிப்படுவார் என்றும் அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். அவருடைய 1ஆம் வருகையில் மனுஷகுமாரனா வந்தது போலவே தம்முடைய 2ஆம் வருகையிலும் மீண்டும் அவர் மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்துவார். அது லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். மீண்டும் தம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர் மனுஷகுமாரனாக ஒரு மாமிச சரீரத்தில் ஒரு மனிதனாக தோன்றுவார். அல்லேலூயா. அவ்வாறு அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ளார். பாருங்க, அப்போ அது நிறைவேறணும். எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பாக மீண்டும் ஒரு மனித சரீரத்தில் என்ன செய்யணும்? அவர் தன்னை வெளிப்படுத்தணும். இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தமக்கு பின்னால் இருந்த சாராளின் மனதில் இருந்த சிந்தனைகளை பகுத்தறிந்து ஆபிரகாமிடம் பேசினர் இயேசு அல்ல. இங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாமிடம் பேசினவர் இயேசு அல்ல. எத்தனை புருஷர்கள் வந்தார்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு? யாரெல்லாம்? 2 தூதர்கள், ஒருவர் கர்த்தர். எத்தனை? பிதாகுமாரன் பரிசுத்தாவி அல்ல. ஏன்னா பேட்டையில், புதுப்பேட்டையில் ஒரு வீட்டில் ஜெபக்கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது நான் ஒரு கேள்வியை கேட்டேன். ஆபிரகாமுடைய வீட்டிற்கு 3 புருஷர்கள் வந்தார்களே, அது யார் தெரியுமா? பல பாஸ்டர்கள் போய் அங்கே பிரசங்கம் பண்ணுவாங்களாம். மாதம் ஒரு கூட்டம் நடக்கும் செவ்வாய்க்கிழமை. எனக்கும் அழைப்பு இருந்தது. இங்கே இருந்த ரத்னம் கடை அவங்க வீட்டில் தான், பக்கத்தில் ரத்னம் கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய மனைவி வீட்டில், பேட்டையில், புதுப்பேட்டையில். என்னை ஒரு முறை அழைத்திருந்தார்கள். நான் சண்டே. ஆபிரகாமுடைய வீட்டிற்கு வந்த 3 புருஷர்கள் யார்? கூட்டம் குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு அமைதியாக கப்சிப்னு ஆயிட்டாங்க. ஒரு சத்தம் கூட கேட்கல. தைரியமாக சொல்லுங்க, தவறு இருந்தால் நம்ம திருத்திக்கலாம் அப்படின்னு. சொல்லாமல் இருந்தா கேவலம், சொல்லி தப்பாக இருந்தா மாட்டிக்கிடுவோம். அல்லேலூயா. மௌனமாயிட்டாங்க. கடைசியில் அந்த வீட்டு சகோதரி, அந்த வீட்டின் உரிமையாளர் சகோதரி எழுந்தனன்னு சொன்னாங்க. அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்கிறேன். இங்கே தான் இருக்குது ரெட்டம் கடை, அவருடைய மனைவி வீட்டில். பேர் எனக்கு மறந்து போச்சு. வாலிப பிள்ளைகளாக இருந்தாங்க, தாவணி போட்ட பிள்ளைகள். அல்லேலூயா.
ஆமென். பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அடுத்த அதிகாரத்தை வாசிங்கன்னு சொன்னேன். மற்ற 2 தூதர்களும் சோதோமை நோக்கி சொன்னார்கள். இன்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இப்போ சொல்லுங்க, ஒருவர் கர்த்தர், 2 பேர் தூதர்கள். பைபிளை படிக்கிறதே கிடையாது. இந்த போதகர்கள் வேலை தான் இது. இந்த போதகர்கள் தான் எதுக்கெடுத்தாலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி சொல்லி அவ்வளோ ஜனங்களை கெடுத்து விட்டாங்க. அந்த பிள்ளைகளை, அந்த தேவனுடைய பிள்ளைகளை நான் குறை சொல்ல மாட்டேன். போதகர்கள் தானே காரணம். குருடனுக்கு வழிகாட்டினால் எல்லாரும் குருடார். அதுதான் ஒளியில் உள்ளவார்கள். போதகர்கள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தையே கெடுக்கிறதுங்க. ஆனால் அடுத்த அதிகாரத்தில் இருக்குது. ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு தான் 2 தூதர்களும் எங்கே போனாங்க? சோதோம் கோமோராவுக்கு போனாங்கன்னு எழுதியிருக்கு. பார்த்தீங்களா? சரிதானா? இங்கே கவனிக்கணும், ஆபிரகாமிடம் பேசினவர் இயேசு அல்ல. 2 தூதர்கள் போனாங்க. ஒருவர் யாரு? கர்த்தர். சரிதானா? ஆனால் தீர்க்கதரிசி அங்கே என்ன சொல்றாருன்னா, அது இயேசு அல்ல. முக்கியமான பாயிண்ட், இயேசு இல்லையா? எங்க இயேசுன்னு தானே சொல்லியிருக்க பைபிள்ல. யோவான் 8ஆம் அதிகாரம் 56 முதல் 58 வசனங்கள்ல என்ன சொல்லியிருக்கு? வாசிங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு களிகூர்ந்தான். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். நீ உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. பாருங்கள், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துக்குள்ள யார் இருக்கிறார் தெரியுமா? யெகோவா தேவன் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஜீசஸ் said before Abraham was I am. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாக நான் இருக்கிறேன். மோசையோடு பேசின தேவன் பற்றி எரிகிற முட்செடி நடுவில் இருந்து என்ன பேசினார்? என்ன பேசினார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று பேசினார். பாருங்க, நீ பைபிளை வாசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஒழுங்கா வீட்டில் போய் 1 மணி நேரமாக தினமும் பைபிள் வாசிங்க. அல்லேலூயா. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. Before Abraham was I am. அல்லேலூயா. Before Abraham was I am. ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். ஆனால் இந்த இயேசுவோ மரியாளுடைய கர்ப்பத்தில் கர்ப்பமாகி இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக தோன்றினார். அவருடைய வயது 33. ஆனால் அந்த சரீரத்துக்குள்ளாக தேவன் தன்னை மறைத்து கொண்டார். ஆமென். தேவன் தன்னை மறைத்து கொண்டார். மேகஸ்தம்பத்துக்குள்ள அக்னி ஸ்தம்பத்தில் இருந்த அதே தேவன், மோசையோடு பேசின தேவன், ஆபிரகாமோடு பேசின தேவன், ஒரு சாதாரண ஒரு சரீரத்துக்குள்ளாக தன்னை மறைத்து கொண்டார். தேவன் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்கிறார். தேவன் தம்முடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில்லை. தேவன் தம்முடைய தன்மைகளை மாற்றிக்கொள்வதில்லை. புரிகிறதா? அல்லேலூயா. அதுதான் காரியம். நேற்றே நான் சொன்னேன், யாருக்கா தூக்கம் வருதுன்னா ஃபேனை ஆஃப் பண்ணிடுங்க. தூக்கம் வருதுன்னு சொன்னால் அந்தந்த ஃபேனை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, வேற ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எம்மானு யாராவது தூங்குறாருன்னா பாரு, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடு. அல்லேலூயா. ஏன்னா நேற்று நாங்கள் கூட்டத்தில் பேசி முடிவு எடுத்துட்டோம். ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன். பிஃபோர் ஆபிரகாம் வாஸ் I am that I am. அதே தேவன், அந்த பற்றி எரிகிற முச்செடிக்குள் தன்னை மறைத்து கொண்ட தேவன், சாதாரண அந்த மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்த அந்த மனிதனில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். He is a man. He is a God. He is மன்னிக்கவும், he is the God.
ஒரு தேவன் அல்ல, ஒரே தேவன். ஒரு மனிதனாக இருந்தால், ஆனால் ஒரே தேவனாக இருந்தார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இது வேத ரகசியம். அப்படின்னா ஏன் இந்த இயேசு அல்ல? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசை இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொன்ன பிறகு அது இயேசு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் பிரணாம் சொல்றாரு அது இயேசு இல்லைன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏங்க, அந்த சரீரம் வேற. புரியுதா? ஆபிரகாமுக்கு முன்பாக தேவன் மனித சரீரத்தில் தன்னை வெளிப்படுத்தும் போது அந்த சரீரம் வேறு. மரியாளின் மூலமாக பிறந்த இந்த சரீரம் வேறு. புரிகிறதா? இந்த மரியாளுடைய கர்ப்பத்திலே தேவன் ஒரு பெண்ணின் கருமுட்டையையும் ஒரு ஆணின் ஜீவ அணுவையும் சிருஷ்டித்து ரெண்டை இணைத்து ஒரு கருவாக வளரச் செய்து பின்பு ஒரு குழந்தையின் ரூபத்தில் இந்த உலகத்தில் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவன் அவருக்குள் வாசம் செய்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையிலே பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தது. அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். பாருங்கள், அது என்ன? இந்த இயேசு வேற, அந்த இயேசு வேற. அதுவும் இயேசு தான். ஏன்னா இயேசுங்கிற பேர் யாருடைய பெயர்? தேவனுடைய பெயர் தான். ஆனால் இந்த இயேசு அல்ல. கவனிங்க, நேற்று நம்ம பேசணும்ல, ஸ்தாபனம் பிரசங்கிக்கிற இயேசு வேறு, நாம் அறிந்து கொண்ட இயேசு வேறு. நேற்று செய்தியில் புரிஞ்சு இல்லையா? ஆமென். ஏன்னா பல இயேசுக்கள் இருக்கிறாங்க, ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு ஒருவரே. ஆகையால் ஆபிரகாம் பேசினர் இயேசு அல்ல, அது இயேசு அல்ல. அவர் அப்பொழுது பிறக்கவில்லை. பார்த்தீங்களா? அப்படியானால் அது யார்? ஒரு வகையில் அது இயேசு தான். ஏன்னா ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு கழுகி இருந்தான், அது இயேசு தான். ஆனால் இந்த சரீரத்தில் அல்ல, மரியாளின் மூலமாக பிறந்த அந்த சரீரத்தில் அல்ல. ஏனென்றால் அப்பொழுது இயேசு பிறக்கவில்லை. புரிகிறதா? இது வேறொரு சரீரம். தேவன் தம்முடைய உருவத்தை என்ன செய்கிறார்? மாற்றிக்கொள்கிறார். புரியுதா? இப்போ ஆஃபன் படத்தை முக்கியமாக தலையில் சுமக்க போறீங்களா? இங்க அவர் மாறிடுவாங்க, மாற்றிக்கிட்டே முகரூபத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க. மாற்றவே மாட்டாருன்னு சொல்றீங்களா? தீர்க்கதரிசி மாற்றுவார்னு சொல்றாரு, வேதம் மாற்றுவார்னு சொல்லியிருக்கு. மரியாளின் கர்ப்பத்தில் பிறந்த இயேசு வேறு. ஆபிரகாம் முன்பாக கர்த்தர் ஒரு மனித சரீரத்திலே ஆபிரகாமோடு பேசும் பொழுது அப்பொழுது இந்த இயேசு பிறக்கவே இல்லை. ஆமென். அப்படினால் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லியிருக்க. அது என்ன? இந்த மனித சரீரமாகிய இயேசுக்குள் இருந்த அதே தேவன் வேறொரு சரீரத்துக்குள் இருந்து ஆபிரகாமோடு பேசிக் கொண்டிருந்தார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். நாம இயேசுவை கண்டிருக்கிறோம். கிரேக்கர்கள் பார்க்கல. ஒரு அங்கி உடுத்துன ஒரு நபரை, ஒரு தாடி தொங்குன நபரை, இதைத்தான் இன்னைக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் தங்கள் வீடுகளில் அதைத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயேசு என்று சொல்லுகிறார்கள். அல்ல, இயேசுவின் தன்மைகள் எங்கு வெளிப்படுகிறதோ அதுதான் தேவன். அது மாம்ச சரீரத்தில் இருந்த ஒரு மனிதன். ஆபிரகாம் அவரை எலோகிம், நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு முன்பாக ஒரு மனித சரீரத்தில் ஆபிரகாமுக்கு முன்பாக நின்றவரை ஆபிரகாம் எப்படி அழைத்தான்? எலோகிம். மாற்றி மாற்றி மொழிபெயர்த்திருக்காங்க. தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்கு? பைபிளை திறக்கப்படாது, திறக்காம சொல்லணும். அதே 18ஆம் அதிகாரத்தை மனப்பாடம் பண்ணணும். ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஆண்டவரே, அப்படிதானே போட்டிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? லார்ட்.
இங்கிலீஷில் லார்டுன்னு போட்டிருக்கு. ஆனால் ஒரிஜினல் எபிரேய பைபிளில் என்ன இருக்குன்னா எலோகிம் என்று இருக்கிறது. எலோகிம் என்றால் தன்னில் தானே ஜீவிக்கிறவர். அல்லேலூயா. எலோகிம் என்றால் தன்னில் தானே ஜீவிக்கிறவர். அவர் சதா காலங்களிலும் ஜீவன் உள்ளவர். அதுக்கு பேர் தான் என்ன பேரு? எலோகிம். கவனிங்க, இது முக்கியமான பாயிண்ட். நீங்கள் யார் கொண்டாலும் விவரித்து சொல்ல முடியும். இது வரைக்கும் இந்த செய்தியை நான் சபையில் பிரசங்கம் பண்ணது இல்லை. அதான் ஒவ்வொரு வாரமும் புது புது செய்தியாக வருது. நீங்கள் ஆவலோடு வாஞ்சியோடு வந்தால் தான் இந்த அப்பத்தை புசித்தா உங்களுக்கு ஜீவன் உண்டு. இது வேண்டான்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜீவனை இழந்து போய்கிட்டே இருப்பீங்க. பரலோகத்துக்கு போகிறது எப்படி? எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு போகிறது எப்படி? ஓ, நாளைக்கு ஆராதனையாச்சே, முந்தின நாளே எல்லாவற்றையும் ரெடி பண்ணி ஜெபித்து வரவரெல்லாம் விசுவாசி. ஏன் போன வாரம் வரல? ஏன் அதுக்கு முந்தின வாரம் வரல? ஏன் அதுக்கு முந்தின வாரம் வரல? ஏன் அதுக்கு முந்தின வரல? 6 மாதம் ஆலய காணுமே எங்க? இல்லையா? இவர்களை விசுவாசின்னு சொல்கிறீங்களா? தாகம். என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல் என்னவா இருக்கிறது? வார்த்தையை கேட்கிறதுல தாகம் இருக்கணும். ஏனென்றால் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென். ஆகையால் அது மாம்ச சரீரத்தில் இருந்த ஒரு மனிதன். ஆபிரகாம் எலோகிம், சர்வ வல்லமுள்ளவர் என்று அழைத்தான். இயேசு சோதோமின் நாட்களில் நடந்தது போல என்றார். இப்பொழுது கூர்ந்து கவனிங்கள். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் நடக்கும். இனிமேல் சபையாக அல்ல, பாருங்கள், இனிமேல் அல்ல, மணவாட்டி அழைக்கப்படுகிறாள். மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் என்ன? சபையுடன் தலையை ஒன்று சேர்க்க, இணைக்க, மணவாட்டியின் கல்யாணம், மணவாட்டியின் அழைப்பு இதன் வழியாகவே வரும். இணையும் நேரமும் அடையாளமும். எத்தனை பேர் இந்த செய்தியை வாசித்திருக்கீங்க? இணையும் நேரமும் அடையாளமும் வாசித்திருக்கீங்களா? என்னமோ நான் கேட்ட புஸ்தகத்தை வாசித்தேன்னு சொன்னவங்களுக்கு நீ ஒவ்வொரு வாரமும் கிஃப்ட் கொடுக்க போகிறேன். செய்தியில் வளர்ச்சி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இணையும் நேரமும் அடையாளமும் என்ற செய்தியை கேட்டு பாருங்க. மணவாளின் அழைப்பு இதன் வழியாக வரும். அப்பொழுது மனுஷகுமாரன் இவ்விருவரையும் ஒன்றாக இணைக்க கீழே இறங்கி மாம்ச சரீரத்தில் வருவார். ஆமென். மணவாட்டியையும் மணவாளனை இணைக்க மனுஷகுமாரன் மாம்ச சரீரத்தில் இறங்கி வருவார். அந்த சரீரம் எப்படி இருக்கும்? அந்த சரீரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்கும்? பண்ண முடியும். ஆமென். அல்லேலூயா. அந்த சரீரம் எப்படி இருக்கும்? சரி, மனுஷகுமார் வந்துட்டாரா? வந்துட்டாராங்க. மனுஷகுமார் இறங்கி வந்துட்டாரா? எந்த சரீரத்தில் வந்தார்? மகிமை சரீரத்தில் வந்தார். அது ஆலயத்துல எல்லாம் பார்க்க முடியும். இங்கே எப்படி வந்தார் மகிமை சரீரத்தில்? மனுஷகுமாரன் என்றாலே மனித சரீரத்துக்குள்ள தேவன் வந்து தன்னை வெளிப்படுத்துதான் மனுஷகுமாரன். மனுஷகுமாரன் தாவீதின் குமாரன், மனுஷகுமாரன் தேவகுமாரன், தாவீதின் குமாரன். மகிமையின் சரீரத்தில் நம்ம அங்கே தான் பார்க்க முடியும், எங்கே பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் மனுஷகுமாரனா அவர் இறங்கி வந்துட்டாருன்னு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம தான் பாட்டு படிச்சு நம்ம பாடுற பாட்டு பூரா பலமுள்ள தூதன் இறங்கி வர்றாருன்னு தானே பாடுறோம். ஆமென். பிரணாம் என்ற சரீரத்துக்குள்ளாக அவர் இறங்கி வந்தார். ஆமென். தட் இஸ் கரெக்ட். அதுதான் சரியானது. ஆமென். மரியாளின் குமாரனாக காணப்பட்ட அந்த இயேசுக்குள் யெகோவா தேவன் வாசமாயிருந்தார். எலோகிம் வாசமாயிருந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆனால் ஒரே ஒரு காரியம் அங்கே இருக்கிறது. அப்படியானால் நான் பிரணாம் கிறிஸ்து என்று சொல்வது சரியா? ஒரு கேள்வி வரும். அடுத்த கேள்வி, ஏன் அது சரியில்லை? நீங்கள் சொல்றது போல இயேசுக்குள் எலோகிம் தேவன் இருந்தார், யெகோவா தேவன் இருந்தார். அப்படியானால் இயேசு தேவன் தானே. அவர் மனிதனும்
தேவனுமாயிருந்தால் சரி. அப்படியானால் இந்த கடைசி நாட்களிலே மனுஷகுமாரன் ஒரு சரீரத்தில் என்ன செய்கிறார்? அவர் அதை செய்வதற்கு மனுஷகுமாரன் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட வேண்டும். குருவானவர் அல்ல. பார்த்தீங்களா, அங்கே எவ்வளோ அழமாக சொல்கிறாருங்க. அது குருவானவர் நினச்சிக்கிடாதீங்க, அது பிஷப்னு நினச்சிக்கிடாதீங்க, அது போப்புன்னு நினச்சிக்கிடாதீங்க. ஆனால் அது ஒரு மனிதன். புரிகிறதா? ஏன் அவர் குருவானவர்லாம் சுட்டி காட்டுறாரு அப்படின்னா, அது யாராக இருக்கிறாரு? ஒரு மனிதனாக இருப்பார். இந்த மனிதனுக்குள்ளாக அவர் தேவன் இறங்கி வந்து தம்மை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. கவனிங்க, நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகிறதா? புரியுதாங்க? மடவாட்டிக்கு மட்டும்தான் புரியும், வேற எல்லாருக்கும் இந்த செய்தியே பைத்தியமாக இருக்கும். என்னமோ ஒன்று வளரிக்கிட்டு இருக்காயா. ஆனால் வேதம், ஆமேன், மரியாளின் கர்ப்பத்தில் பிறந்த அந்த இயேசுவாகிய சரீரத்துக்குள் தேவன் வந்து வாசம் செய்தார் என்றால், மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார் என்றால், இன்றைக்கு மறுபடியும் அவர் மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சரீரம் தேவை. புரிகிறதா? ஆகையால் பாருங்கள், மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து நமது மத்தியில் மாம்ச சரீரத்தில் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை மிகவும் தத்துரூபமாக்குவார். அது மணவாட்டியையும் அவரையும் மணவாளனையும் ஒன்றாக இணைக்கும். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மணவாளனாகிய ஈசாக்கையும் மணவாட்டியாகிய ரெபெக்காளையும் இணைத்தது யாரு? எலியேசர். ஆமென், அல்லேலூயா. அதுதானே. மணவாளனையும் மணவாட்டியை இப்பொழுது இணைத்தது யாரு? பிரணாம், சகோதரன் வில்லியன் பிரணாம். அவர்தான் எலியேசர். அவர்தான் மணவாளனை மணவாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். அந்த எலியேசர் தான் மணவாட்டியாகிய ரெபெக்காளை மணவாளனாகிய ஈசாக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். சரிதானா? இதெல்லாம் செய்தியில் இருக்கு. எக்கால பண்டிகை, இந்த மாதிரி பல செய்தியில் இருக்கு. செய்தியில் இல்லாமல் நான் எதையும் பேச மாட்டேன். யார் என்ன கேள்வினாலும் கேட்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏகப்பட்ட கோட்ஸுகள் எல்லாம் இருக்குது. சிஓடி இங்கிலீஷில் இருக்குது, சிஓடி தமிழில் இருக்குது, கோல்டன் நகட்ஸ் இருக்குது. அடுத்தது நீங்கள் எது வேணாலும் எங்கே போட்டுடலாம், இன்டர்நெட்டில் போட்டிங்கன்னா அவ்வளோ வெளியே வந்துடும். அந்த அளவுக்கு தேவன் நமக்கு டெக்னாலஜியை வளர்த்து கொடுத்துருக்கார். இது என்னவாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கு மேலாக நமக்கு விளக்கி கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். நமக்கு புரியலையா? முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். தீர்க்கதரிசி பிரணாமுக்கும் சில காரியங்கள் புரியல. அவர் முழங்கால் படி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்து அதை வெளிப்படுத்தி கொடுத்தாராம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. பரிசுத்த ஆவியானவர் வேணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தான் நம்ம சரியான பாதையில் வழி நடத்தும். அல்லேலூயா. பாருங்கள், புரிந்து கொண்டீர்களா? ஆபிரகாமுக்கு முன்பாக மனித சரீரத்தில் வந்தவர் யாரு? யாரு? எலோஹிம், தேவன், தன்னில் தானே ஜீவனுடையவர். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மரியாளின் கர்ப்பத்தின் மூலமாக பிறந்த இந்த மனிதன், இந்த இயேசு யாரு? இது வேற, அது வேற. ஆனால் அந்த மனித சரீரத்துக்குள்ளும் இயேசு என்ற மனித சரீரத்துக்குள்ளும் ஜீவிக்கிறவர் கர்த்தராக இயேசு, அதாவது யெகோவா தேவன். தன்னுடைய முகரூபத்தை அவர் மாற்றிக்கொண்டார். புரியுதா? புரியுதா? புரியலையாங்க? தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார். ஆனா அந்த மனிதனுக்குள் இருந்தது தேவன் தாமே. புரிகிறதா? அல்லேலூயா. அப்படியே அந்த கடைசி நாட்களில் மீண்டும் மனுஷகுமாரனாக வந்து மணவாட்டியையும் மணவாளனையும் இணைக்கிறார் என்றால், அது பழைய ஏற்பாட்டில் எலியேசர் என்றால், இப்பொழுது ஒரு எலியேசர் நமக்கு தேவை. அதுதான் தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம். அப்படியானால் மனுஷகுமாரனாக அவர் ஒரு மனித சரீரத்தில் வெளிப்படுத்த வேண்டுமே. அந்த சரீரம் என்ன?
அல்லேலூயா. அது வில்லியம் பிரணாமுடைய சரீரமே. அப்படியானால் அவர் தேவன் என்று நாம் சொல்லக்கூடாதா? அவரை கிறிஸ்து என்று சொல்லக்கூடாதா? அவரை இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடாதா? அங்குதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். காரணம் என்னவென்றால், அதோ தூரத்தில் இருக்கிற ஒரு பறவையை ஒரு கன்னு, ஒரு துப்பாக்கி எடுத்து நீங்கள் சுட ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் சுடும்போது இங்கே ஒரு அணுதான் விலகுகிறது. துப்பாக்கி எவ்வளோ விலகும்? ஒரு அணு அல்லது ஒரு சில மில்லிமீட்டர் அளவுக்கு விலகிறது. அங்கே என்ன ஆகும் சொல்லுங்கங்க? ஏங்க, ஒரு கல் எடுத்துடுங்க, அந்த மரத்தை பார்த்துட்டீங்கங்க, கரெக்டாக மரமும் உங்கள் கல்லும் கரெக்டாக இருக்கு. தூக்கி எறியறீங்க, உங்கள் கல் எங்கே போய் விழுது? 2 அடி தூரம் போய் விழுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் உங்கள் கண்ணுக்கு எப்படி இருக்கு? மரமும் உங்கள் கண்ணும் கல்லும் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. தூக்கி எரிஞ்ச பிறகு தான் தெரியும். இல்லை, ஒரு மாம்பழம், ஒரு காலத்தில் மாம்பழம் நம்ம அடித்து தின்னுவோம்ல, மாம்பழம் தொங்கிட்டு எடுக்கு. மாம்பழத்தை எரியறதுக்கு கல்லை எடுத்து இப்படியே பார்ப்பான். கல் நம்ம கண்ணு எல்லாம் கரெக்டாக இருக்குது. தூக்கி எறிஞ்சா மாம்பழத்துக்கு 2 அடி தூரத்தில் போகும் கல். புரியுதா? இதைத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. அந்த துப்பாக்கி எடுத்து சுடும்போது ஒரு சில மில்லிமீட்டர் விலகிட்டா போதும், நீங்கள் எங்கே போயிடுறீங்க அப்படிங்கிறார். அதை தான் பிரணாமை அவர்கள் தேவனாக்கி விட்டார்கள். உங்கள் துப்பாக்கியானது சரியான பாதையில் சுடப்படவில்லை, நாங்கள் அதை துல்லியமாக சுட்டோம். ஏனென்றால் பிரணாம் ஒரு மனிதன், அவருக்குள் தேவன் வாசமாயிருந்து 7 இடிமுழக்கத்தின் செய்தியை வெளியே கொண்டு வந்தார். ஏன் அவரை தேவன் என்று சொல்லக்கூடாது? ஆமென். தேவன் என்று சொல்லலாம், தவறல்ல. என்னங்க, தேவன் என்று சொல்லலாம். There are many gods are there. பைபிள் இருக்கா இல்லையா? அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டு, பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு. பைபிளில் அதுக்கு விளக்கம் இருக்கு. அதில் இங்கிலீஷில் பாருங்க, there are many gods are there. ஆமென். there are many gods are there. gods என்றால் பன்மை, God என்றால் ஒருமை. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று இயேசு சொல்லவில்லையா? ஆகையால் தேவர்கள் என்றால் பன்மை, ஒருமை என்பது தேவன் என்று அர்த்தம். இப்போ தீர்க்கதரிசி அதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. நீங்கள் யாரையும் தேவனாக்கி விடலாம், ஆமென், ஆனால் தொழுகைக்குரிய தேவன் ஒருவரே. ஒரு கல்ல தேவனாக்கலாம், உங்க தாய் தகப்பனை நீங்க தேவனாக்கலாம், ஆமென், ஆனால் ஆராதிக்கப்படத்தக்க தேவன் ஒருவரே. அதுக்கு தான் பவுல் சொன்னார், சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசுவை தவிர நீங்க யாரையும் அறிய வேண்டாங்கிறார். பிரணாம் நமக்கு சிலுவையில் அறையப்பட்டாரா? இல்லை. அப்படின்னா ஏன் பிரணாமை நம்மை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது என்றால், முதலாம் வருகையிலே மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தும் பொழுது தேவன் தாமே கருமுட்டையையும் அணுவையும் சிருஷ்டித்து தன்னுடைய பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே சிருஷ்டித்து அதை பரிசுத்தமான இரத்தமாக கொண்டு வந்தார். ஆனால் சகோதரன் பிரணாமோ, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று சங்கீதம் 51:5 நாம் எல்லோரும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்டது போல சகோதரன் பிரணாமும் பாவத்தில் கற்பந்தரிக்கப்பட்ட ஒரு பாவியான மனுஷன். ஆனால் இயேசுவோ பாவி அல்ல, அவர் ஹோலி ஹோலி ஹோலி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். புரிஞ்சிட்டாங்க? இந்த சரீரத்துக்கு அந்த சரீரத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சா? அல்லேலூயா. இது நம்மை போன்ற மாம்ச இச்சையினால பிறந்தவர், பாவத்தில் பிறந்த சரீரம். ஆனால் தேவன் என்ன செய்தார்? தன்னை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துவதற்கு ஒரு பாத்திரமாக சிறு வயதிலிருந்து அவரோடு சுழல் காட்டின் மூலமாக, உன்னை தீட்டுப்படுத்தாதே, நீ புகைப்பிடிக்காதே, நீ மது அருந்தாதே, நீ பெண்களோடு சுற்றி நடக்காதே என்று பரிசுத்தமாக வாழ்ந்தார். அவர் சொல்றார், ஒரு முறை கூட நான் சிகரெட்டு பிடித்ததில்லை, நான் ஒரு நாளைக்கு 9 சிகரெட்டு குடிப்பேன். அல்லேலூயா. ஒரு முறை அவர் மதுபானம் குடித்ததில்லை. அவர் அப்பா சாராயம் விற்கிறவர், ஆனால் சாராயம் காய்ச்சுவதற்கு இவர் தண்ணி எடுத்து கொடுப்பாரு, ஆனால் ஒரு சொட்டு சாராயம் குடித்ததில்லை. ஆமென். அவர் பெண்களோடு சுற்றி திரியவில்லை. ஆமென். அல்லேலூயா.
ஏனென்றால் தேவன் அவரை பரிசுத்தமாகவே வளர்த்து கொண்டு வந்தார். காரணம், அவர் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, புரிந்து கொண்டீர்களா? ஆனால் ஏன் அவர் இயேசு கிறிஸ்து அல்ல? அவர் மாம்ச இச்சையினாலே பாவத்தில் பிறந்த ஒரு மனிதன். தேவன் எரேமியா 1:5 என்ன சொல்கிறது? நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். பாத்தீங்க, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே அவர் என்ன செய்கிறாராம்? பரிசுத்தம் பண்ணி வெளியே கொண்டு வரார். ஒரு தீர்க்கதரிசி, எந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அது வில்லியன் பிரணாம் மாத்திரமல்ல, எந்த ஒரு தீர்க்கதரிசியும் தாயின் கர்ப்பத்திலேயே பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு என்ன செய்கிறார்? தீர்க்கதரிசியாக கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அதனால வில்லியன் பிரணாம் நாம் ஏன் தேவன் என்று சொல்வதில், தேவன் சொல்லலாம், தப்பில்லை, ஏ காட். ஆனால் நம்முடைய தேவன் தி காட். ஏ காட் என்றால் ஒரு தேவன், தி காட் என்றால் ஒரே தேவன். ஆமென். சரி, புரியுதா? புரியலன்னா இங்கே கேட்டுடுங்க. இல்லை, நான் ஆராதனை முடிஞ்ச பிறகு ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு நான் எப்போதுமே டைம் தரேன். ஒரு சில விசுவாசிகள் உட்கார்ந்து என்கிட்ட பேசுவாங்க, சந்தேகத்தை கேட்பாங்க. அது நல்ல காரியம். ஆனால் உலக காரியத்தை கேட்கக்கூடாது. எக்கா ஏன் சேலை நல்லா இருக்கா அதெல்லாம் சொன்னீங்க, அவ்வளோதான், அடித்து விரட்டி போடும். வரட்டி கவனிங்க, அதுக்கு நம்ம வரல. அவரை ஒரு சேலையை பார்க்குறதுக்கெலாம் நம்ம வரல. அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அவர் கொஞ்சம் கீழே இயேசு நமது மத்தியில் மாம்ச சரீரத்தில் இறங்கி வந்து அவருடைய வார்த்தையை மிகவும் தத்ரூபமாக்குவார். பார்த்தீங்களா? அப்போ பிரணாமுடைய சரீரத்தின் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் பிரணாம் அல்ல. சௌரன் பிரணாமே எல்லாரும் உண்மை மனுஷகுமார் என்று சொல்லுகிறார்கள். அவர் சொல்றார், ஐ எம் நாட் தி சன் ஆஃப் மேன், பட் ஐ எம் ஏ சன் ஆஃப் மேன். ஐ எம் நாட் தி காட், பட் ஐ எம் ஏ காட். நான் அந்த தேவன் அல்ல, ஒரு தேவன். நீங்க தேவன் சொல்லலாம், என்ன இயேசுன்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறார் அவர் பிரணாம். ஏன்னா இயேசு என்னப்பட்ட இயேசு, பரி இயேசு, எத்தனையோ இயேசு இருக்காங்க. இயேசுன்னு சொல்றதில்ல, தப்பு இல்லை. ஏன்னா நீங்க கூட யார் தான்? மிஸ்ஸஸ் சொல்லுங்க, மிஸ்ஸஸ் ஜீசஸ். மிஸ்ஸஸ் ஜீசஸ் தானே? எங்க திருமதி இயேசுங்க. நீங்க எத்தனை தடவை செய்தியில் பிரசங்கம் பண்ணுறேன், இருது சூரிய உதயம் புஸ்தகத்தை வாசித்திருக்கீங்களா? அந்த பழக்கத்தானே நல்ல பழக்கம் எங்களுக்கு வாழ்க்கையிலே கிடையாது. இது சூரிய உதயம் புஸ்தகத்தில் பாருங்க, அங்கே தான் சொல்கிறாரு மிஸ்டர் ஜீசஸ், மிஸ்ஸஸ் ஜீசஸ்ங்காரு. அப்போ நீங்கள்லாம் யாரு? ஜீசஸ் தான், இயேசு. நீங்கள் திருமதி இயேசு. திருமதி ஸ்டீபன் அங்கே உட்கார்ந்துருக்காங்க, சரிதானா? உங்கள் மனைவி யாருங்க? திருமதி எலியாஸ். சரிதானா? இந்த ரகசியம் எனக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டி சொல்லிக் கொடுக்கூடாதா மாஸ்டர் அப்படின்னு இந்த அம்மா இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்ட், ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆகையால் பிரணாம நம்ம ஏன் அந்த தேவனுடைய ஸ்தானத்துக்கு நம்ம கொண்டு வரலன்னா, அவர் பாவத்தில் பிறந்தார். இயேசு அப்படி இல்லைங்க, பரிசுத்தவானாக இருக்கிறார். ஐ ஆம் ஹோலி, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாருங்கள். ஆனால் பிரணாம என்ன சொல்றாரு? நான் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிங்கிறார். கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவியை தேவனுக்கு சமமாக்கனா அது பிசாசு தான், தவிர வேற யாரும் அல்ல. தீர்க்கதரிசியே சொல்றாரு, அது சபிக்கப்பட்ட பிசாசுங்க. அது நானா சாதாரண பிசாசுங்க, அவர் சபிக்கப்பட்ட பிசாசுனே சொல்றார். பிரணாம யாராவது இயேசு கிறிஸ்துன்னு சொன்னா அது என்ன பிசாசு? சபிக்கப்பட்ட பிசாசுங்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, ஏன்னா பிரசங்கப்பீடத்துக்கு வந்த பிறகு நம்ம யாரையும் விட்டு வைக்க முடியாது. எல்லாம் செய்தினா செய்தி தான். கவனிங்க. ஆகையால் அது மணவாட்டியையும் அவரை ஒன்றாக இணைக்கும். அதன் பிறகு அவள் கல்யாண விருந்துக்கு வீடு செல்வாள். ஆமேன். அவள் ஏற்கனவே இணைக்கப்பட்டு விட்டாள். அதுதான் இணைய நேரம் அடையாளம். நாம் கல்யாண விருந்துக்கு சொல்லுகிறோம், கல்யாணத்திற்கு அல்ல. நீங்கள் பலவான்களின் மாம்சத்தை புசியுங்கள், பட்சியுங்கள். ஏனெனில் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது கல்யாண விருந்துக்கு செல்லுதல். வார்த்தை அந்த நபருடன் இணையும் போது இருவரும் ஒன்றாகின்றனர். அப்பொழுது அது என்ன பாருங்கள், எப்பொழுது நாம் ஒன்றாகிறோம்? எப்பொழுது ஒன்றாகிறோம்? மணவாளன் வார்த்தையா இருக்கிறாரு, மணவாட்டியாக வார்த்தையும் வார்த்தையும் ஒன்றாகும் பொழுது. ஆமென்.
வார்த்தையும் வார்த்தையும் ஒன்றாகும் பொழுது இருவரும் ஒன்றாகின்றனர். அதுதான் திருமதி இயேசு, மன்னிக்கும், திருவாளர் இயேசு, திருமதி இயேசு. அதுதான் நாம் ஒன்றாகி இருக்கிறோம்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பொழுது அது என்ன செய்கிறது? அது மனுஷகுமாரனே மறுபடியும் வெளிப்படுத்துகிறது. சபையில் உள்ள வேத சாஸ்திரிகளே அல்ல, மனுஷகுமாரனை, வார்த்தையும் சபையும் ஒன்றாகி விடுகிறது. மனுஷகுமாரன் என்னென்ன செய்தாரோ அவர் வார்த்தையாக இருக்கிறார், சபையும் அதையே செய்கிறது. ஆமென். இப்போ மணவாளன் ஆகிய வார்த்தையும் மணவாட்டியாக வார்த்தையும் ஒன்று செய்து விட்டால் இயேசு செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள். இயேசு கிரியை செய்த கிரியைகள் நமக்குள் இல்லை என்றால், விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் நமக்குள் இல்லை என்றால், நமக்குள் இயேசு இல்லை. புரியுதா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டாம். அதே போல நாம் மணவாளனுடைய கிரியைகளை செய்வோமானால் நாம் மணவாளன் நமக்குள் இருக்கிறார் என்று நிரூபணமாகிறது. ஆமென். கவனிங்க, அடுத்து திரும்பமா வருவோம். நமது முன்னிலையில் திரை நீக்கப்பட்டுள்ள வல்லமில்லை தேவன். ஒரு பாயிண்ட், அதை முக்கியமான பாயிண்ட் கிடைச்சது, அதான் உள்ளே கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த இயேசு வேறு அந்த இயேசு வேறு. காரணம், அவர் தம் உருவத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். ஆமென். இப்போ ஆஃப்மேன் படத்தையே உடும்பு பிடியா பிடிக்க போகிறீங்களே, தன்னோட உருவத்தை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. மாற்றுவார். அப்படித்தான் செய்தி இருக்கு, பைபிளும் அப்படித்தான் சொல்லுது. அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் ஒரு காரியம் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்ல போனா அதை அப்புறம் சொல்கிறேன். இயேசு மகதலேனா மரியாள் இயேசுவின் இடத்துல வந்து பாதத்தை என்ன செய்தாள்? சுகந்த, அது என்ன சொல்கிறோம், பரிமள தைலம் போய் தலையினால் கண்ணீரினால் நனைத்து தலையினால். இயேசு கல்லறை விட்டு போயிட்டு எழுந்து விட்டார். மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் எல்லாரும் எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. இயேசு அந்த பக்கமாக வந்துட்டு இருக்கிறாரு. ஐயா, இந்த கல்லறையில் வைத்த இயேசுவை நீங்கள் பார்த்தீங்களா? ஆமென். யார்கிட்ட கேட்குறா? இயேசுகிட்டே கேட்குறா. தோட்டக்காரன் என்று நினைத்தாள். அது எப்படி தோட்டக்காரனாக இருந்தார்? இந்த இயேசு சிலுவையில் அறிவிப்படுவதற்கு முன்பாக வரும் நன்கு பரிச்சயமான அவளுக்கு அவரை கண்டுபிடிக்க முடியாதா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தன் முகரூபத்தை அவர் மாற்றிக்கொள்கிறார், தன் உருவத்தை அவர் மாற்றிக்கொள்கிறார். அவ அந்த மரியாளால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒன்று, இயேசு மரியாளே சொன்ன வார்த்தை, முகரூபம் வேறு மாதிரியாக இருக்கிறது, சத்தமோ அது இயேசுவின் சத்தமாக இருக்கிறது. ரபூனி. ஆமென். சத்தத்தை அடையாளம் கண்டு கொள்கிறார், அது தேவனுடைய சத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. உருவத்தை அங்கு மாற்றிக்கொள்கிறதை பார்க்கிறோம். ஓ, எம்மாவூருக்கு சீசர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பாருங்கள், இயேசுவும் கூட போகிறார். நீங்கள் என்ன பேசி கொண்டு போகிறீர்கள்? இந்த நாட்களில் எருசலேமில் நடந்ததை அறியாதபடிக்கு நீர் அந்நியரோ? ஆமென். எவைகளை? நசரனாகிய இயேசுவை குறித்தவைகள் தான். அவரை சிலுவையில் எறிந்து இப்பொழுது 3வது நாள் ஆகிறது. அவர்தான் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இப்பொழுதோ என்னவானதே தெரியலையே. ஆமென். இயேசு சொன்னார், ஓ அப்படியா சமாச்சாரம், நீங்கள் இந்த கதையை தான் பேசிட்டு போறீங்களா? சரி. அவர் ஒரு வழிபோக்கம் வேலை கூட போயிட்டு இருக்கார். புரியுதா? அல்லேலூயா. அவர் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்கிறார். ஆமென். அந்த சீசர்களால் கண்டுபிடிக்க முடியல. இயேசுனுடைய சீசர்களே இயேசுவை கண்டுபிடிக்க முடியல. அவர் தன்னுடைய குணாதிசயத்தையும் சுபாவத்தையும் ஒரு காலம் மாற்ற மாட்டார், தன்னுடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது. எருசலேமை நெருங்கியாச்சு, தமஸ்குவை நெருங்கியாச்சு. இவர் அப்புறம் போகிறது போல அவர் விலகிறார். இரவு வேளையில் நேரம் ஆயிட்டு, பொழுது போயிட்டு, என் கூட வந்து தங்கிருங்க. ஆமென். என்ன செய்தார்? சரி அப்படின்னு போனார். இரவு
அப்பம் புசிப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வித்தார், அதை பிட்டு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்ததே. ஆமென். ஓ, உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் தரிசித்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த உடனே இரவு நன்றாக சாப்பிட்டு விட்டு தூங்கினார்கள். என்ன செய்தார்கள்? உங்களுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் புரியுது சத்தியம், வேற யாருக்குமே புரியல. தூங்கினார்கள்னா அப்போ தூங்கியிருப்பாங்களோ அப்படின்னு இவங்கெல்லாம் இப்போ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல தெரியலையா? அங்கே வச்ச 1000 ரூபாய் களவண்டது நீ நான் இல்லை. இப்போ மட்டும் சத்தம் எப்படி வருது? இந்த 1000 ரூபாய் களவண்டது நீங்கன்னா சத்தம் எப்படி வரும்? அது எப்படி நாங்கள் வேண்டேன், இது என்ன களவை நினச்சிக்கிட்டீங்களா? இல்லை அப்படியா இப்படியா? இப்போ சத்தம் ஓங்கி வரும். ஆனால் அந்த வசனத்தை கேட்கும்போது என்ன வராது? வரவே வராது. அப்போ அது என்ன ஸ்பிரிட்டு, இது என்ன ஸ்பிரிட்டு? புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்ட பொழுது இயேசு அறிந்து கொண்டார்கள். அந்நேரத்திலேயே எழுந்து மறுபடியும் 8 மைல் 8 கிலோமீட்டர் அவர்கள் பிரயாணம் பண்ணி போயிட்டாங்க. நீங்கள் போவீங்களா? எங்க 6 முடிஞ்சு நீங்கள் வீடு போய் சேர்ந்துட்டீங்க, சாப்பிட்டீங்க, கொஞ்சம் படுக்கலான்னு இருக்கீங்க. உங்களை பாஸ்டர் அவசரமாக கூப்பிடுதாரு, வருவீங்களா? ஒரு ஆள் வந்துடுமா? இங்கே இருக்கிறதுலே ஒரே ஒரு ஆள் தான் வருமா? வருவீங்களா? சாயங்காலம் வரேன்னு சொல்லுங்க, போங்க. இப்போ தான் வயிற்று முன்னே நிறைஞ்சிருக்கேன், வயிறுலாம் நிறைஞ்சு போயிருக்கு தெரியலையா? இந்த ஊத்தாமட்டியை கொஞ்சம் பாருங்கள், நான் கொஞ்சம் தூங்கட்டும். போக மாட்டீங்க. பாஸ்டர் கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க, ஏன் இயேசுவே கூப்பிட்டாலும் போக மாட்டீங்க. ஆனால் அவர்களுக்கு உள்ள எழுப்புதல், ஒரு வெளிப்பாடு கிடைத்த உடனே இந்த இயேசுவை அறிவிப்பதற்காக ஓடினார்கள். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. நீங்க இந்த மணி நேரத்துக்கான செய்தியை புரிந்து கொண்டீர்களானால் மற்றவர்களுக்கு சொல்லாமல் இருக்கவே முடியாது, தூக்கமே வராது. வில்லியம் ஹேரி என்று நினைக்கிறேன், யாரோ ஒரு தேவ மனிதன், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா அவருக்கு தூக்கமே வராதான். அதுதான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள். யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணுமா? அல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட் போம். யோவான் 12:20 கிரேக்கர்கள் அவரை குறித்து கேள்விப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அவரை குறித்து கேள்விப்பட்ட பின்பு அவரை காண வேண்டும் என்றும் வாஞ்சை தங்கள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியாதவர் யாருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பாதவர் யாருமே இருக்க மாட்டாங்களாம். நீங்க இயேசுவை பார்க்க வேண்டும் என்று பாருங்கள். இயேசு வேத வசனங்களை விளக்கம் காட்டின பொழுது நமக்குள் என்ன செய்ததான்? கொழுந்து விட்டு எரிந்ததான். அப்படியே கொழுந்து விட்டு அனலாம் மாறணும். நேற்று செய்தியை கேட்டோம் பாருங்க, எப்பா என்ன அனலா இருந்து. இன்னைக்கு சீக்கிரம் பரப்படி ஓடு, ஆராதனைக்கு ஓடு. அந்த கொழுந்து விட்டு எரியிற அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலா இருக்கணும். அதுதான் விசுவாசி. போன வாரமும் போகல, இந்த வாரமும் ஆராதனைக்கு போகல. சரி, இப்போ என்ன அடுத்த வாரம் போய்க்கிறது? பாஸ்டர் நம்மளை அடிக்கியா போகிறாரு. இது ஒரு விசுவாசியா? புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆவியில் அனல் இருக்கணும், அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற அந்த வாஞ்சை. அல்லேலூயா. அவர்கள் யாருமே இல்லை. கொஞ்சம் கீழே பாருங்கள். அவரை காண வேண்டும் என்னும் வாஞ்சை தங்கள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரியாதவர் யாருமே இல்லை. யோபுவும் பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளும் அவரை காண வேண்டும் என்று வாஞ்சித்தனர். ஆகவே இந்த கிரேக்கர்கள் அவரை காண விரும்பினர். அல்லேலூயா. ஆமென். யோபுவும் அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தான். அடுத்து தீர்க்கதரிசிகளும் அவரை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சித்தார்கள். கிரேக்கர்களும் அவரை காண விரும்பினார்கள். அவர்கள் பெத்சாயிதா ஓரான் ஆகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். கிரேக்கர்கள் அவரை காண விரும்பினர், ஆனால் அவரை காண முடியவில்லை. ஏனென்றால் அவரை ஒரு மனிதனாகவே பார்த்தார்கள். ஆமென். இன்றைய ஸ்தாபனங்கள் இயேசுவை எப்படி பார்க்கின்றன?
திருத்துவத்தில் இரண்டாவது நபராக பார்த்து கொண்டிருக்கின்றன. இயேசு யார் என்பதை இந்த ஸ்தாபன போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் தெரியாது. புரியுதா? இயேசு யாருங்க? கிறிஸ்து மாம்சத்தில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ரோமர் 9:5 அப்படி சொல்லுது. மாம்சத்தில் அவர் பிறந்தார், ஆனால் அவர் யாருங்க? என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் ஸ்தோத்திரித்த அதே தேவன் ஒரு மனிதன் உருவில் இருந்தார். ஏன் இந்த ஸ்தாபனங்களுடைய கண்கள் குருடா இருக்கிறது? புரிகிறதா? இயேசுவை பிதா என்று கூட சொல்லக்கூடாதுன்னு சில போதகர்கள் கங்கணம் கொட்டி கொண்டு பிரசங்கிக்கிறார்கள். பிதாவை மட்டும்தான் பிதான்னு சொல்லணும், இயேசுவை பிதான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. எப்படிங்க? நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன். நான் என் பிதாவும் ஒன்று தான். அல்லேலூயா. இந்த ஸ்தாபனம் இயேசுவை பிதான்னு சொல்லக்கூடாதான். இந்த பாஸ்டர் பெர்க்மன்ஸ் ஐயா, அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் தான் எப்போ பார்த்தாலும் அப்பா பிதாவேன்னு சொல்லி பாடினார். அதனால் பெந்தகோஸ்தேக்காரங்களாம் பார்த்தாங்க, இயேசுவை பிதான்னு சொல்லக்கூடாதுங்க, பிதாவை மட்டும்தான் பிதான்னு சொல்லணும். இப்படியும் உபதேசம் இருக்குங்க. அதனால தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், உங்கள் நிலைமை என்ன ஆக போகுது தெரியுமா அப்படிங்கிறார். என்னமோ பெந்தகோஸ்தே சபை பறக்கிற கூட்டம் நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, நாங்களும் அதுக்குள்ளே தான் இருந்தோம். அதெல்லாம் போச்சுது. அவர்கள் காண விரும்பினர், ஆனால் அவரை காண முடியவில்லை. ஏனெனில் அவர் மனித சரீரம் என்னும் ஆலயத்தில் வாசமாயிருந்தார். தேவன் கிறிஸ்துக்குள் வாசமாயிருந்து உலகத்தை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த கிரேக்கர்கள் அவரை காண முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு இயேசு உரைத்த வார்த்தைகளை கவனியுங்கள். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். பாருங்கள், வேறு விதமாக கூறினால், அவர் அப்பொழுது இருந்த முகமூடியில் அவர்கள் அவரை கண்டு கொண்டிருக்கவே முடியாது. ஆமென். முகமுடி மாட்டிக்கிட்டார். அவர் மானிட சரீரத்தில் திரைமறைக்கப்பட்டிருந்தார். ஆமென். ஆனால் இந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகும்போது அநேக ஜாதிகளை உற்பத்தி செய்யும். அவர் அந்த காலத்தில் யூதர்களிடம் அனுப்பப்பட்டார். ஆனால் அந்த கோதுமை மணி நிலத்தில் விழ வேண்டும். தேவன் மாம்சத்தில் திரையிடப்பட்டு அவிசுவாசிகளுக்கு மறைக்கப்பட்டு விசுவாசிகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறார். ஆமென். ஒரே ஒரு காரியம், இன்றைக்கு மனுஷகுமாரனாக தன்னை வெளிப்படுத்துவதற்கு பிரணாம் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனால் பிரணாம் மனுஷகுமாரன் அல்ல, அதுக்கு அநேக கேள்வி பதில்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பிரணாம் தொழுகுக்குரிய தேவனும் அல்ல. ஆமென். ஆகையால் பைபிள் வசனத்தின்படியும் தீர்க்கதரிசி செய்தியின்படியும் பார்த்தீங்கன்னா, பிரணாம் மாம்சத்தில் பிறந்த பாவ இச்சையினால் பிறந்த ஒரு பாவி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எக்காரணத்து கொண்டும் இயேசு கிறிஸ்துக்கு சமமாக்கிட்டீங்கன்னா அது சபிக்கப்பட்ட பிசாசுங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அடுத்து யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆமென். நாங்கள் திங்கட்கிழமை சண்டே ஆராதனை முடிச்சுட்டு திங்கட்கிழமை காலையில் ஒரு 25 பேர் 4 கார்களில் எங்கே போனோம்? கன்னியாகுமரி போனோம். திருவள்ளூர் சிலைக்கு போயிட்டு அப்படியே சுவாமி விவேகானந்தர் தியானம் பண்ணின அந்த மண்டபத்துக்குள்ளே போய் உட்கார்ந்தோம். அமைதியாக இருக்குது, இருட்டாக இருக்குது. அங்கே முன்னால் ஓம் என்ற ஒரு எழுத்து மாத்திரம் இருக்கிறது. நாங்கள் சேரில் உட்கார்ந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். கர்த்தராகிய இயேசுவே, நீதான் ஆதியிலே வார்த்தையாக இருந்தீர். அங்கே ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருந்தது. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் நாங்கள் வெளியே வந்தோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து தானே. ஆனால் ஒன்று அங்கே என்ன இருந்ததுன்னா, ஓ ஓ அப்படின்னு ஒரு சத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. இது யார் தெரியுமா? எங்கள் ஓம்ங்கிற அசரீரி யார் தெரியுமா? தேவன். தமிழ் பைபிளில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாக இருந்தது. நான் அந்த பாஸ்டர்களுக்கு சொன்னேன், இந்த சத்தத்தை கேட்டீங்களான்னு.
ஹிந்தி பைபிளை எடுத்து வாசிங்க. ஆதிமே சப்து தா, ஓ சப் குதாக்க சத்தா, ஓ சப் குதா தா அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்க. நமக்கு வார்த்தை எழுதியிருக்கு, ஆனால் ஹிந்தி பைபிள் என்ன இருக்கு? சத்தம்னு எழுதியிருக்கும். ஹிந்தி பைபிளில் அருமையா இருக்கிறது. ஆதிமே சப்து தா, ஆதியில என்ன இருந்தது? சத்தம் தான் இருந்தது. அசரீரி, தேவன் சத்தமாகத்தான் இருந்தார். அதைத்தான் இவங்க புரியாம சத்தம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது தேவனுடைய சத்தம், யெகோவா தேவனுடைய சத்தம்னு கண்டுபிடிக்கல. அதனால அவங்க அந்த அசரீரி ஓம், அந்த ரீங்காரம். ஆமென். கொஞ்ச நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவரே ஆதியிலிருந்து சத்தம் நீர்தான் ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இன்னும் உண்மை அறியலையே ஆண்டவரே. பார்த்தீங்களா, நம்ம எங்கே போனாலும் யாரை பார்க்க முடியும்? தேவனை பார்க்க முடியும். தீர்க்கதரிசி சொல்றார், மலைகளை பாருங்கள், ஓ அங்கு தேவனை காண்கிறீர்கள். ஆறுகளை பாருங்கள், அங்கு தேவனை பாருங்கள். ஓ கடலை பாருங்கள், அங்கு தேவனை நீங்கள் காண்கிறீர்கள். எங்கு பார்த்தாலும் தேவன் தான் உங்கள் கண்ணுக்கு முன்னுக்கு வரணும். காரணம், அவர் தான் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர். இதெல்லாம் பார்க்கும்போது தேவனைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்குதான் தேவனை பார்க்கிறேன். ஏன்னா ஆதிமை சத்து தான், சத்தம் தான் இருந்தது. அல்லேலூயா. என்ன இந்தி பைபிளை போய் எடுத்து வாசித்து பாருங்க. ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது. சிந்தனை வெளிப்படையாக கூறப்படுவதே வார்த்தையாகும். அவர் ஆதியில் தேவனாக கூட இருக்கவில்லை. ஆங்கிலத்தில் தேவன் என்று அர்த்தமுடைய சொல் தொழுகைக்குரிய பொருள் என்று அர்த்தம். நல்ல கணக்கு, ஆதியில் அவர் தேவனாக கூட இல்லையா. ஏன்னா தேவன் என்ற வார்த்தை என்ன அர்த்தமா? தொழுகைக்குரியது என்று அர்த்தம். ஏன்? அவரை தொழுது கொள்ளுகிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அவர் தேவனாக இருந்தாரா? இல்லை, சப்தமாக தான் இருந்தார். எப்பொழுது தொழுது கொள்ளுகிறதுக்கு தூதர்களும் ஜனங்களும் வந்தார்களோ அப்பொழுது தொழுகைக்குரியவராக தேவன் என்ற பதத்துக்கு வருகிறார். புரியுதா? அல்லேலூயா. தேவன் என்ற வார்த்தை தொழுகைக்குரிய பொருள். ஆங்கிலத்தில் தேவன் என்ற அர்த்தமுடைய சொல் தொழுகைக்குரிய பொருள் என்று அர்த்தம். எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கிறது என்று பாருங்கள். நீங்கள் எவரையும் தேவனாக்கி விடலாம், எதையும் நீங்கள் தெய்வமாக்கி விடலாம். ஆமென். அல்லேலூயா. யாராவது அவசரத்துக்கு ரொம்ப சிக்கல்ல இருக்காங்க, பிரதர் உங்க கஷ்டம் எனக்கு தெரியுது, என்னங்க போய் என்ன செய்யுங்க, வீட்டில் அரிசி வாங்கி பருப்பு வாங்கி காய்கறி வாங்கி வீட்டில் சமையல் பண்ணுங்க, பிள்ளைகள் பசியாக இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்வார்? தெய்வம் மாதிரி வந்து இங்கே எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம யாராயிட்டோம்? அவங்களுக்கு தெய்வம் ஆயிட்டோம். அதனால தான் இங்கேயும் பிரணாம் சொல்றாரு, நீங்கள் யாரை வேணும்னாலும் தெய்வமாக்கலாம். சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வழியில் தெய்வமே நேற்று உங்களை தேடினேன் எங்கே போனீங்க அப்படிம்பாரு. சொல்லுவாங்களே சொல்லுவாங்க, தெய்வமேன்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்து தெய்வமேன்னு சொல்லுவாங்க. தெய்வமாக்கலாம். நீங்கள் யாரையும் தெய்வமாக்கலாம். நீங்கள் எந்த பொருளையும் தெய்வமாக்கலாம். உங்கள் தாய் தகப்பனும் தெய்வமாக்கலாம், உங்கள் மனைவி தெய்வமாக்கலாம். ஏன்னா சில பேருக்கு மனைவி தெய்வம், சில பேருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். ஆமென். அல்லேலூயா. யாரை வேணாலும் தெய்வமாக்கலாம். ஆனால் ஆராதனைக்குரிய தெய்வம் ஒருவர் தான். கர்த்தரோ, எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தரோ மெய்யான தேவன், கர்த்தரோ மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். எனக்கு வேதாமத்தில் பிடிச்ச வசனத்தை நாங்கள் போட்டிருக்கிறேன். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அது குழப்பத்தை விளைவிக்கின்றது என்று பாருங்கள். நீங்கள் எவரையும் தேவனாக்கி விடலாம், எதையும் நீங்கள் தேவனாக்கி விடலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1 ஆதியிலே தேவன் என்று கூறப்பட்டுள்ளது. எலோகிம் என்றால் தானாகவே ஜீவிக்கிறவர் என்று பொருள்படும். எலோகிம் என்பதற்கும் தேவன் என்னும் சொல்லுக்கும் எவ்வளவு அர்த்த வித்தியாசம் பாருங்க. புரியுதா? எலோகிம் என்பதற்கும் தேவன் என்பதற்கும் எவ்வளவோ வித்தியாசம். இப்போ கடவுள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறதுங்க. பொதுவாக தெய்வம்னு சொல்கிறோம், கடவுள்னு சொல்கிறோம், இறைவன்னு சொல்கிறோம், தேவன்னு சொல்கிறோம். இதெல்லாம் பொது பெயர் தானே, இல்லைங்க? நம்ம தேவனை கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா காடு என்ற வார்த்தையே கடவுளை தான் குறிக்கிறது. காடுன்னு தான் இங்கிலீஷில் இருக்கும். அதை தெய்வத்துக்கும் காடு தான், தேவனுக்கும் காடு தான்,
இறைவனுக்கும் காடு தான், எல்லாத்துக்கும் காடுங்கிற ஒரு பொதுவான பெயர் தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம், எலோகிம் என்றால் ஒரே ஒருவர் மாத்திரமே உண்டு. தன்னில் தானே ஜீவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் யெகோவா. ஆகையால் எலோகிம் என்பதற்கும் தேவன் என்னும் சொல்லுக்கும் எவ்வளவு அர்த்த வித்தியாசம் பாருங்கள். நாம் தானாகவே ஜீவிக்க முடியாது. நாம் சர்வ வல்லமுள்ளவர்களாகவோ எங்கும் பிரசன்னராகவோ எல்லோரும் அறிந்தவராகவோ இருக்க முடியாது. எலோகிம் என்னும் சொல் இவை அனைத்தையும் அறிவிக்கும் ஒன்றாக அமைந்துள்ளது. நாம் அதாக இருக்க முடியாது. நீங்கள் மரத்திலிருந்து உண்டாக்கி கொண்ட தெய்வம் அல்லது கட்டிடம் தானாகவே ஜீவிக்கும் ஒன்றல்ல. மரத்தினால, கல்லினால அல்லது கட்டடத்தால் எல்லாமே நீங்கள் தெய்வமாக்கி விடலாம், ஆனது தானாக ஜீவிக்காதே. சங்கீதம் 115 அது கண்களில் இருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கு இருந்தும் நுகராது, காதுகள் இருந்தும் கேதாது, ஆனால் எலோகிம் தன்னில் தானே ஜீவிக்கிற தேவன். அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இது எல்லாம் நீங்க தெய்வமாக்கி விடலாம். தேவன் ஆதியிலே ஜீவனாக இருந்தார். என்ன உழவையா இருக்கு? பாதி தான் முடிஞ்சிருக்கா, பாதிக்கே வரலையா? பார்த்தீங்களா? நம்ம விளக்கி உங்களுக்கு எளிமையாக கொடுக்குறோம். இந்த செய்தியை மறக்க மாட்டீங்களே. இன்னும் பாதி தான் வந்திருக்கா, நான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். தேவன் ஆதியிலே ஜீவனாக இருந்தார், நித்தியமானவர். அவருக்குள் தன்மைகள் இருந்தன. அந்த தன்மைகள் வார்த்தையாகி அந்த வார்த்தை மாம்சமானார். பாருங்க, நாம் பேசுறதுக்கு முன்பாக பேசுகிற வார்த்தை எங்கே இருந்தது? எங்கே இருந்து? காலில் இருந்ததா, கையில் இருந்ததா? வார்த்தை எங்கே இருந்து? சிந்தையில் இருந்தது. சரிதானா? நாம் பேசுறதுக்கு முன்பாக அந்த வார்த்தை சிந்தையில் இருந்தது. பின்பு என் நாவுகள் அந்த வார்த்தையை பேசுகின்றன. அதுதான் தேவனுடைய சிந்தையில் நாம் இருந்தோம். அந்த தன்மைகள் வார்த்தையாகி, தேவனிடத்தில் இருந்த அந்த தன்மைகள் வார்த்தையாகி, கொஞ்சம் வேகமாகவே போயிடுறான், முடிக்க மாட்டேங்கார பாஸ்டர். நித்தியமானவர், அவர்கள் தன்மைகள் இருந்தன. அந்த தன்மைகள் வார்த்தையாகி அந்த வார்த்தை மாம்சமானார். ஆமென். இயேசு மீட்பர். ஒன்றை மீட்பது என்றால் மறுபடியும் கொண்டு வருதல். ஒன்றை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்றால் அப்படி கொண்டு வருவதற்கு அது எங்கேயாவது இருக்க வேண்டும். ஆமென், இருந்திருக்க வேண்டும். எனவே எல்லாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் எல்லோருமே ஆதியில் தேவனுடைய சிந்தையில் இருக்கவில்லை. எல்லாரும் இருக்கல, ஆனால் மணவாட்டி அவருடைய சிந்தையில் இருந்தாள். ஆமென். வேதத்தில் காணப்படும் மிக பழமையான புஸ்தகங்களில் ஒன்றை நாம் எடுத்துக்கொள்வோம். அது யோபுவின் புஸ்தகம். அடுத்த வாரம் பார்க்கலாமா? ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டோம். இனி யோபிலிருந்து மோசையிலிருந்து இந்த காரியங்களை நம்ம கொண்டு வரணும்னா நமக்கு நேரம் போதாது. அடுத்த வாரம் அந்த செய்தியை கேட்போம். நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே பிரியமானவர்களே நம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். தேவன் தம்மை மாற்றிக்கொள்வதில்லை. நல்லா கவனிங்க. தேவன் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்கய்யா. தேவன் தம்மை மாற்றிக்கொள்ள மாட்டார். தேவன் தம்முடைய முகரூபத்தை மாத்திரமே மாற்றிக்கொள்கிறார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். தேவன் தம்முடைய முகமுடியை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் தேவன் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிக்குள் இருந்து பேசினவர் தேவன் தாமே. அவர் மோசைக்குள் இருந்தார், அவர் ஏசாயாவுக்குள் இருந்தார், எரேமியாவுக்குள் இருந்தார். பாருங்கள், இப்படி படிப்படியாக பார்த்தோமானால் அல்லேலூயா, தேவன் தன்னுடைய முகரூபத்தை மாற்றிக்கொண்டே வருகிறார். தேவன் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை, தேவன் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் தேவனுடைய ரூபம் என்பது இன்னும் நமக்கு சரியா புரியல. ஆமென். யாருமே பார்க்கல. ஆனால் ஒன்று, பூமியில தேவன் இப்படித்தான் இருப்பார் என்பதை வெளிப்படுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தல் 1 யோவான் சுவிசேஷம் 1:18 தேவனை ஒருவனும்
ஒரு காலம் கண்டதில்லை. அவருடைய ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். புரியுதா? தேவனை வெளிப்படுத்தினார். தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார். தேவனுடைய வல்லமைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சாதாரண ஒரு யூத மனிதனை போலவே இருந்தார். இயேசுவாகிய அந்த யூதன் தேவனா? அந்த மானிட சரீரத்துக்குள், அந்த உருவத்துக்குள் தேவன் வாசமாயிருந்தார். தேவனை அவர் வெளிப்படுத்துகிறார். கிரிகளின் மூலமாக, சிருஷ்டிப்பின் மூலமாக, சுகமளித்தலின் மூலமாக, மரித்தோரை உயிரோடு எழுப்புவதன் மூலமாக, இவ்வளமாக தேவன் இயேசுவின் மூலமாக அவருடைய கிரிகளை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஓ, இன்றைக்கு அவர் மனுஷகுமாரனாக இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் மூலமாக தேவன் வெளிப்பட போகிறார். உங்கள் ஒவ்வொருவர் மூலமாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்க மூலமா சிருஷ்டிக்கும் தன்மை வெளிப்படுகிறதா? சுகமளிக்கும் தன்மை வெளிப்படுகிறதா? பிசாசுகளை துரத்தும் தன்மை வெளிப்படுத்துகிறதா? மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தன்மை வெளிப்படுகிறதா? ஓ, இயேசு உங்களுக்கு மெய்யாகவே ஜீவிக்கிறார். வெறும் அந்நிய பாஷை பேசுவதல்ல, வெறும் தீர்க்க தரிசனம் பொருள், ஓ அதிகமாக கூச்சலிடுவதல்ல, அந்த கிரிகள். நான் என் பிதாவின் கிரியைகளை செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. நான் செய்கிற கிரியைகளே நான் யார் என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு தேவனை வெளிப்படுத்துவது என்பது தேவனுடைய கிரியைகள். புரியுதா? தேவனுடைய கிரியைகள் நமக்குள்ள இருந்து வெளிப்படுதுன்னா தேவன் நமக்குள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். இல்லைன்னா நாம் தேவனை பெற்றுக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. நாம் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினது போல, அப்போஸ்தலர்கள் தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினது போல, சகோதரன் பிரணாம் அப்போ தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினது போல, இன்றைக்கு மணவாட்டி தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகியால் பிரியமானவர்களே, அந்த பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து பூமியிலே இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பலமுள்ள தூதன் வந்தீ தூதனாக நீர் இறங்கி வந்தீரே, வெற்றிக்கீர சிங்கம் போல மக சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. வல்லமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீரே, வெற்றிக்கீர சிங்கம் போல மக சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. ஏழு இடிகள் முழங்கினதால் ஏழு சத்தங்கள் வெளிப்பட்டன. எழுதாமல் முத்திரை போடு வான சத்தம் உண்டாயிற்று. இறங்கினவர் கிறிஸ்துதானே, ஏழாம் தூதனை சந்தித்தார். தேவ ரகசியம் வெளிப்பட்டதே. இறங்கினவர் கிறிஸ்துதானே, ஏழாம் தூதனை சந்தித்தார். தேவ ரகசியம் வெளிப்பட்டதே.
கீதம் பாடுவே, மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பேனே. அல்லேலூயா கீதம் பாடுவே, மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பேனே. வல்லமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீரே, கெட்டிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. காலம் செல்லாது என்று உரைத்தார், தேவ ரகசியம் நிறைவேறிற்று. 7 முத்திரைகள் உடைத்து தந்தார், திறக்கப்பட்ட மீட்பின் புஸ்தகம் மணவாட்டியும் வாங்கி புசித்தாள். தேனை போல மதுரமாயிற்றே, துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தாளே. மணவாட்டியும் வாங்கி புசித்தாள், தேனை போல மதுரமாயிற்றே, துள்ளி குதித்து ஆர்ப்பரித்தாளே. உம்மை அன்றி எனக்கு யாரையா, உம்மோடு தான் வாழ்வேன் ஐயா. உம்மை அன்றி எனக்காரையா, உம்மோடு தான் வாழ்வேன் ஐயா. வல்லமுள்ள தூதனாக நீர் இறங்கி வந்தீரே, கெட்டிக்கீர சிங்கம் போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தீரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நன்றியப்பா, கோடான கோடி என்ன ஓசையுள்ள கைத்தாளங்களோடு கூட ஆமேன். பலமுள்ள தூதனாகிய கிறிஸ்து மனித சரீரத்தின் மூலமாக நமக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓ சபையோரே, நீங்கள் மனுஷகுமாரனை காண்கிறீர்களா? மனுஷகுமாரன் இப்பொழுது இங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்று சகோதரன் பிரணாம் சபையாரை குறித்து கேட்கிறார். சபையாரே, ஓ நீங்கள் மனுஷகுமாரன் இங்கு நின்று கொண்டிருப்பதை பார்ப்பீர்களா? நிச்சயமாக மனுஷகுமாரன் ஒரு மானிட சரீரத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினதை அந்த ஜனங்கள் கண்டார்கள். ஓ மணவாட்டியாக நாமும் கண்டோம். ஒரு மனித சரீரத்தின் வாயிலாக தம்மை வெளிப்படுத்தினார். தேவன் தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். தேவன் தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளுகிறார். தேவன் தம்மை மாற்றிக்கொள்வதில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்து தம்முடைய முகரூபத்தை மாற்றிக்கொண்டார், தம்முடைய உருவத்தை மாற்றிக்கொண்டார். ஓ இப்பொழுது அவர் நமக்குள் ஜீவிக்கிறார். ஓ நமக்குள் ஜீவிக்கிறார். ஓ நமக்குள் ஜீவிக்கிறார். நமக்குள் ஜீவிக்கிற இயேசுவை அவருடைய கிரியைகளின் மூலமாக வெளிப்படுத்துவோம். அவருடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துவோம். நிச்சயமாக என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிகமான கிரியைகளை செய்வான். நிச்சயமாக ஓ மணவாட்டியே, நீ மணவாளனுடைய கிரியைகளை வெளிப்படுத்து. மணவாட்டியே, நீ மணவாளனுடைய கிரியைகளை வெளிப்படுத்து. அவருடைய தன்மை மாறாதது, அவருடைய குணாதிசயம் மாறாதது, அவருடைய வல்லமை மாறாதது. இன்றைக்கு அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமை உனக்குள்ளே, மணவாளன் உனக்குள்ளாக இருக்கிறார், மணவாளன் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஓ ஆர்ப்பரிக்க முடியவில்லையா? ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. அவர் நமக்குள் ஜீவிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவரை வெளிப்படுத்துங்கள், அவரை வெளிப்படுத்துங்கள், இயேசுவை வெளிப்படுத்துங்கள், மணவாளனை வெளிப்படுத்துங்கள். அதுதான் தேவன் நம்மையும் தெரிந்து கொண்டார். நாம் ஒவ்வொருடைய சரீரத்தையும் அவர் தெரிந்து கொண்டார். ஓ நம் ஒவ்வொருவரையும் அவர் தெரிந்து கொண்டார். அந்த காரியம் என்ன?
தேவன் அவரை நம் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக. ஆமீன். கர்த்தாவே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே, நன்றியப்பா. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாள் தொடங்கி அடுத்த ஆராதனைக்கு வரும் வரைக்கும் ஆண்டவரே, வருகிற வாரம் முழுவதும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆபத்துகளுக்கும் சத்துருடைய கைகளுக்கும் வியாதிகளுக்கும் நீங்களாக்கி ஒவ்வொருவரையும் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.